ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம் என்னங்க, கதையை கேட்க போலாமா? அத்தியாயம் 30. காதலன் வருகை உணர்ந்து படிகளில் வேகமாக வந்து இறக்கி பின் கீழே வந்தவள் ஹாலில் தேடியும் அவன் இல்லாததால் தன் அரைக்கதவை திறக்க கண்டது மென் வெளிச்சத்தில் உறங்கும் பவித்ராவை கோபமாக நெருங்கும் காதலனை. அச்சத்தில் ஓடி சென்று அவனை பிடித்து கீழே தள்ள விழுந்தவனுக்கு இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. விளக்கு ஒளிர திடீர் வெளிச்சம் கண்ணில் முட்டி கூசி உறுத்த அழுத்தமாக கண்மூடி திறந்தவன் எதிரே பிரதி நிற்கவும் நம்ப முடியாமல் அதிர்ந்தான். நீ இங்க? அப்ப அங்க? ஆள்காட்டி விரலை திருப்பி நோக்க மெத்தையில் உறங்கும் பவித்ராவை பார்த்ததும் பக்கென்று ஆனது ஆளனுக்கு. இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்தவனுக்கு பயத்தில் குலை நடுங்கியது. பாவம், ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம் இவள் என்பது போல தரையில் முழங்காலில் முகம் புதைத்து மறைந்தது. மனநிலைதான் என்ன என்று அழுகிறாளா என்று துடித்தவன் உரிமையோடு துணிந்து பேச நான் வரவில்லை. கோபத்தில் செய்த செயல் அப்படி பேச விடாமல் தடுக்க அவமானத்தில் தலைகுனிந்து ஒடுங்கி தரை பார்த்து உட்கார்ந்தான் பிரீத். அவள் பார்வையை எதிர்கொள்வதை விட அவனால் அவள் விடும் கண்ணீரை பார்க்க முடியாது விழி மூடி தவிர்த்தான். கண்ணீர் சிந்தும் காரிகையின் வலி தோய்ந்து விழி வடிக்கும் நீரை தாங்கிய அவளின் பிள்ளை முகம் அவனுக்குள் வலி தந்தது. ஒற்றை கையால் அவன் தாடையை உயர்த்தி, பாருங்க பிரீத். நிமிர்ந்தவளின் கைகள் பிரதியின் கழுத்தில் இறுக்கம் தர அழுத்தம் அவன் கையை தடுக்காமல் அவன் கண்களையே பார்த்தாள். இல்லை, படிக்க முயன்றாள். அவன் மனதை பொய்யை பிரதிபலிக்காத அவன் விழிகள் கலங்கி இருந்தது. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீதான், நீ மட்டும்தான் என அறை முழுவதும் அதிர்ந்து கேட்கும் அளவு ஆவேசமாக கத்தினான். அத்தனை மெசேஜ் அழுது ஒப்பாரி வச்சு செத்து போறட அழுது மிரட்டி என்னை வெறி பிடிக்க வச்சு இப்ப எதுக்கடி அழுற? ஒரு வாரம் பேசாம எனக்கு மட்டும் வழியா இல்லையா? ஏதாவது ஆச்சோன்னு பயந்து போய் உன்னை பார்க்க வந்தா நீ? கோபத்தில் கழுத்தை நிறுத்தியவன் வதைப்பதை கைவிட்டு வேகமாக கட்டிக்கொண்டு ஆறுதல் அவளிடமே தேடினான். அவளின் சந்தேகமலை அவன் விளக்க தூரல் ஓய்ந்து இருந்தும் கேள்வியின் சாரல் வீச, நிஜமாவா? என்ன விட்டுட மாட்டீங்கல்ல? சத்தியம் பண்ணுங்க பிரீத் என்று அவன் கையெடுத்து அவள் தலையில் வைத்து நிற்க, உன் மேல பண்ணாலும் நீ என்ன நம்ப மாட்ட. அத்தை மேல வேணா சத்தியம் பண்ணவா என்று அத்தையை தெய்வமாக நினைப்பவன் கேட்டதும், இல்ல வேணா என்று மறுத்தவள் தன் தலையில் இருந்து அவன் கையை கீழே எடுத்துவிட, உன்னை நேரா பார்க்கவே முடியல, குருத்துல இருக்கு, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற, சாரி. தலை கவிழ்ந்தவன் நெற்றியில் ஆதுரமாய் முத்தம் பதித்தவள், இது எதுக்கான சாரி? அந்த டெலிவரி வந்தவன் மேல உள்ள கோபத்தை உன் மேல காட்டி ஒரு வாரம் பேசாம அவாய்ட் பண்ணதுக்கு. அடிக்கதானே கோபமா வந்தீங்க? நல்ல வேலை நான் தடுத்த, இல்ல பவி அற வாங்கி இருப்பா. அடிக்கிறாங்க. ஏண்டி எதுவும் லூசத்தனமா பண்ணிட்டியோன்னு பயத்துல பார்க்க வந்த. பவித்ரா இங்க என்ன பண்றா? ஏன் பவி இருந்தா ஒன்னா சேர்ந்து தூங்கலாம்னு நான் தான் என்று இழுத்து அவனை பார்க்க, சரி தூங்கு, நான் போறேன் என்றவன் கரத்தை பிடித்து தடுத்தவள், ஒரு மாதிரி இருக்கு பிரீத், போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அசதியில் நின்றவனோ, இன்னைக்கு ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க்கு, நீயும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்ட, தலை வலிக்குதுமா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். பிடிவாதமாக போக விடாமல் தடுத்தவள், லாங் டிரைவ் போலாமா பிரீத்? ஐ எம் சோ டயர்டு பிரீத், நாளைக்கு போகலாம். நானே டிரைவ் பண்றேங்க, போகலாமே. ஐ வாண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யூ ப்ளீஸ். கை கோர்த்து பதிலுக்காக கண் பார்க்க மறுக்க முடியாத நிலை அவனுக்கு. பிரதியின் சிரித்த முகம் இன்றுதான் காண முடிகிறது. ஒரு மாதம் அவளை பேசாமல் வதைத்த குற்ற உணர்வு ஆணை அடங்கி அவளோடு செல்ல வைத்தது. காதலன் காரில் ஏறியதும் காதல் பாடல்களை ஒளிரவிட்டாள் பிரதி. இருளான சாலையில் ஜன்னல் வழியே தெரியும் நிலவு புதுவித இதத்தை தந்தது இருவரின் இதயத்திற்கும். விடியும் வரை காரில் சுற்றிவிட்டு சூரியன் பூமியை முத்தமிடும் முன்னே கடற்கரை வந்து சேர்ந்தனர் காதலர்கள். பிரீத் கையை அழுத்தி கோர்த்து பிடித்து இருந்தாள் பிரதி. ஒரு வார பிரிவின் தாக்கம் இது. பிரதி, கையை வலிக்குதுரி. வலிக்கட்டும், ஆனா விடமாட்டேன் என மேலும் அழுத்தி பிடிக்க வேண்டுமென்றே கீழே அமர்ந்தான் பிரீத். அதை எதிர்பார்க்காதவள் அவன் மடி மீது விழ கடற்கரையின் உப்பு காற்றில் வறண்ட தன் இதழ்களை அவள் மென் இதழால் ஈரம் தோய்த்து முத்தமாயம் தந்தான் கல்வனாக. கதிரவன் வரும் வரை இதழை களவு செய்து காதல் செய்தான். கடல் காற்று வாங்கி வந்த பிறகும் கூட பிரீத் அவசரமாக வேலைக்கு செல்ல அவன் லேப்டாப்பை கொண்டு செல்ல மறந்துவிட்டான்.
அவன் இளமை கால புகைப்படம் கிடைக்கும் என லேப்டாப்பை திரையை திறந்தவள் கண்டது பவித்ராவின் முகமே. அவன் கேலரியில் ஆயிரக்கணக்கில் குவிந்து கிடந்தது அவள் படம். இன்று முழுவதும் பிரதீக்ஷாவின் கவலை மற்றும் வேதனையை நீட்டிக்க இதுவே போதுமானதாக இருந்தது. இரவில் பிரதி தனது அறையில் தனக்குத்தானே புலம்புவதை பார்த்து காதலன் பயந்து போய், ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி பறிகொடுத்த மாதிரி எங்கேயோ பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, தனியா வேற புலம்புற, அக்கறை கொண்டு விசாரித்தான். பயமா இருக்கு, இதுவும் எனக்கு நிலைக்காம போயிடுமோ, திரும்பவும் அனாதாகிடுவேனா என்று மன அழுத்தம் எரியவளோ தன் போக்கில் பிதற்றினாள். ஏன் அப்படி சொல்ற, நான் இருக்கேன் பிரதி. யாருமே இல்லாதப்ப கூட பயந்ததில்ல, இருந்து இல்லாம போனா தாங்க மனசுல தெம்பு இல்ல பிரீத், ரொம்ப பயமா இருக்கு. குரலில் அத்தனை பரிதவிப்பு. என்ன நம்பலையா? ரொம்ப நம்புற. வாழ்க்கையில முதல் தடவை இந்தளவு ஆழமா துளி கூட சந்தேகமே இல்லாம நம்புற. ஏமாந்து போனா இருக்க மாட்டேன் பிரீத். நேரடியா கேக்குற, நீங்க டபுள் மைண்ட்ல இருக்கீங்களா? பவித்ரா உங்க காதல வேணாம்னு சொன்னதுனால உங்க ஈகோ டச் ஆகி என்ன காதலையா முன்னிறுத்தி உங்களை நீங்க நிரூபிக்க என் காதலை யூஸ் பண்றீங்களா? வாழ்க்கை நிலைக்குமா என்ற பயத்தில் ஆற்றாமையோடு பிரதி கேட்க, சின்ன திருத்தம், பவித்ரா என வேணாம்னு சொல்லல, இக்கட்டான அவளோட சூழ்நிலையால அவளே சொல்லியும் கூட மறுத்து கல்யாணம் வேணாம்னு சொன்ன, என்ன போய் சந்தேகப்படுற என்று முகம் வாடி நின்றான். சந்தேகத்தை மனசுக்குள்ள வச்சு மறைக்க மறைக்க அது அசுரத்தனமா வளர்ந்து பெருசாகும். நேரடியா கேட்கிற, அவளா நானா? யோசிக்காமல் சொன்னான். அவதான். கண்கள் கலங்கி நிற்க, அதுக்கு என்ன அர்த்தம்? தெளிவா கேட்டா பதிலும் தெளிவா கிடைக்கும், கேளுங்க உங்க கேள்விய என்றான் திமிராக. யார் உங்களுக்கு முக்கியம்? நான் இல்லைன்னு தெரியும், ஏன்னு மட்டும் சொல்ல முடியுமா? தோல்வியின் காரணம் அறிய வேண்டுமே புன்னகையோடு. அவ வெறும் காதல் இல்லையே, 5 வயசுல எனக்கு அம்மாவா இருந்தவ, எனக்கு எல்லாமே அவதான். புதுசா யாராவது வந்தா பழசு மறக்கிற புத்தி எனக்கு கிடையாது. மனைவியை தவிர எல்லா உறவாவும் அவ உங்களுக்கு இருக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கேள்வி பதில் வேணும். இப்போ பவித்ராவே உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா ஏத்துக்கிட்டு என்ன போக சொல்லிடுவீங்க, கரெக்டா? பதிலுக்காக அவன் முகம் பார்த்தாள் பிரதி. கரெக்ட், அதுக்கு தான் வெயிட்டிங். உன்னை வச்சு அவளை வெறுப்பேத்தி அவ வாயால காதல சொல்ல வச்சு நடிக்க வந்த உன்னை என் தேவைக்கு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடுவேன், போதுமா என்று அவளின் பயத்தை புரிந்து வேண்டுமென வம்பிழுக்க குரலில் விரக்தி இலையோட, அப்போ நான் தான் ஏமாளி இல்ல? போடி பைத்தியம், இவ்ளோ நெகட்டிவா திங்க் பண்ற? அனைத்து நெற்றியில் முத்தமிட்டு, கண்டதை நினைக்காம போய் தூக்கு, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாத என்று எழுந்தவன் கரம் பற்றி லேப்டாப்பில் இருந்த படம் பற்றி கேள்வி கேட்க வாய் துடிக்க, அனுமதி இல்லாமல் சந்தேகத்தால் அவன் லேப்டாப்பை ஆராய்ந்தது போல எண்ணிவிடக் கூடாது என்று தவிர்த்தாள் பிரதி. என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என் வழி புரியும். இதுவரை என் வாழ்க்கை முழுக்க யாருமே இல்லாத தனிமை மட்டும்தான் நிறைஞ்சு இருந்தது. உங்க கூட இருக்கும்போதுதான் பாதுகாப்பா நிம்மதியா உணர்ந்தேன். எதையும் இழக்க போற மாதிரி மனசு படபடன அடிச்சுக்குது என்றவளின் வெளிகள் கலங்கி நீர் விழ, இங்க அடிச்சுக்குதா? இடது நெஞ்சில் செவி சாய்த்து கேட்டவன் தெளிவாக கேட்க இன்னும் இன்னும் நெஞ்சோடு புதைய, உடனே உச்சி வரை மின்சாரம் தாக்க உணர்வு பெற்று சிரித்து நடுங்கினாள் பெண்ணவள். இதயம் எக்கத்தப்பாக எகிரி துடிக்க, துடிப்பின் இசையில் லயித்து கண்களை மட்டும் மேல் நோக்கி வெட்கத்தில் மூழ்கி சிரித்த அவள் சிவந்த முகம் ஏறிட்டு கேட்டான், அது என்ன, நேத்து சரியான மிக்சர் மாமான மெசேஜ் அனுப்பியிருக்க, திமுறாடி உனக்கு என்று கேட்டுக்கொண்டே கழுத்தில் இதழ் பதித்து நிற்க, ஆணின் அனல் மூச்சில் கழுத்தில் இதம் கூட, உன் எல்லா சந்தேகத்தையும் தீத்துருவோமா? நான் டம்மியா, மிக்சர் திம்பேனா, இல்ல உன்னையே? கழுத்தில் மென்மையாக பல் பதித்தான் மோக பசியில். வலிக்குதுங்க. தள்ளி விட்டால் தன்னவன் தலையை கட்டில் விட்டு எழுந்தவன் கதவடைத்து தாழ் பூட்டி தாரகை அவள் அருகில் வர, படபடப்பு கூடி உடல் எங்கும் வேர்த்து கொட்ட, அவன் முன்னெடுத்து வர வர நடுக்கம் எடுத்து மெத்தையில் பயத்தில் எச்சில் விழுங்கியபடி பின்னோக்கி நகர்ந்தாள் பிரதி. மின்னல் வேகத்தில் இதயம் துடித்து எகிரி குதிக்கப் போக கட்டில் விளிம்பில் முட்டி நின்றாள். தப்பிக்க ஏன் நகரக்கூட முடியாத நிலை. அவனது மோக பார்வையோ ஏதோ சம்பவம் நடக்கப் போகுது என்று மூளை முன்கூட்டியே ஆருடம் சொன்னது. இது வேணாமே ப்ளீஸ் கெஞ்சினாள் வஞ்சி அவள். நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு காட்ட வேணா? போர்வையோடு பாவையையும் சேர்த்தே போர்த்தி முத்தமலை பொழிய போர்வைக்குள் சிறைப்பட்டவள் போராடி திமிரி தடுத்து பயன் இல்லை. அடங்காத ஆண்மகன் நான்ஸ்டாப் நச்சுகள் வைக்க, தேகம் எங்கும் வரி விளைவில்லாமல் இதழ் கதை தீட்டியவனின் மோக மந்திரம் பெண்ணை மயக்கி கிறங்கடிக்க, ஒரு பக்கம் அவனை தடுக்க உடல் போராட்டம்.
மறுபுறம் அவனிடம் மயங்கி போகாதே என்று தன்னையே திட்டி உணர்ச்சியை அடக்க மன போராட்டம் வேறு. பிரதி, ப்ளீஸ் தடுக்காதடி, லவ் மீடி என்ற குரல் எனும் காம அஸ்திரம் மாயவன் எதிர அதில் மயங்கி ராஜபோதை திளைத்தாள் கோதை. மெய் மறந்து உலகம் மறந்து அவன் மீது மையல் கொண்ட சுயத்தை மறந்தவள் எல்லை தாண்டி மன்னன் விரல் செல்ல பெண்மை விழித்துக் கொள்ள துள்ளி தள்ளி செல்ல செல்ல வளைத்து பிடித்தவன் அவளது உடைகளுக்கு சுதந்திரம் வாங்கி தர அயராது போராடினான். ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் கத்தியை விட்டாள். போதும் ப்ளீஸ், இனிமே சந்தேகப்பட மாட்டேன் என்றதும் குலுங்கி சிரித்தவன், ஒன்னு சொல்லணும், கிட்ட வாயேன் என்ற தந்திரன் கீழ்பார்வையோடு மார்க்கமை அழைக்க, மேல மாடிக்கு போவோமா? ஒரே அறையில் இருப்பது ஆபத்து என மூளை எச்சரிக்க லொகேஷன் மாத்திட பிளான் போட்டாள் காதலி. அது இன்னும் வசதியா போச்சு, தப்பிக்க குதிச்சா செத்துடுவ. கையில் அவள் மொத்த எடையையும் ஏந்தி ஸ்லோ மோஷனில் நடந்தான். ஒவ்வொரு படி ஏறலுக்கும் பூஸ்டப்பாக எக்கி எக்கி அவள் முகத்தில் முத்தமிட்டான். மாடியை அடைந்ததும், ஐ லவ் யூ டி, வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோமா என்று சுகமான சுமையை கீழே இறக்கிவிட, பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கல்யாணம். நீங்க தானே சொன்னீங்க உங்க அத்தை இடத்துல இனிமே நாம இருக்கணும்னு. அதாவது நான் இருக்கணும்னு. என்னை விட ஒரு வயசு பெரியவ, அவளுக்கு தானே முதல்ல கல்யாணம் பண்ணணும். குடும்ப தலைவியா பொறுப்பை உணர்த்தி கேள்வி கேட்டாள் அவள் அவனின் பாதி. அப்ப நான் தானே உங்க எல்லாரை விட பெரியவன், அப்ப எனக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு காலையில கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அழுத்தமாக தான் எடுத்த முடிவை அனுமதி கேட்காது செய்தியாக சொல்லி கட்டளையிட்டான் கல்யாண வயசு வந்தவன். நாளை காலை திருமணம் என்றதும் பயம் நடுக்கம் ஒரு சேர வந்து திகிலூட்ட, என்னங்க ஏதோ நூடுல்ஸ் மாதிரி டக்குன்னு பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க? எவ்வளவு வேலை இருக்கு. கல்யாணம், இன்விடேஷன், மண்டபம், ரிசப்ஷன், பட்டுப்புடவை, நகை, சாஸ்திரம், சம்பிரதாயம் எவ்வளவு இருக்கு. ஒரே நாளை எப்படி முடியும்? காமெடி பண்ணாதீங்க. தோளில் செல்லமாய் தட்ட முறைத்து பார்த்தவன், இவளெல்லாம் ஏன் பட்ஜெட் ஒத்து வராது. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா 5 லட்சமாவது குறைஞ்சது வேணும். நான் என்ன சொல்றேனா, காலையில நேரா போய் தாலி புடவை மாலை வாங்கிட்டு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். முக்கியமான கண்டிஷன், புடவை காஸ்ட்லியா வாங்கக்கூடாது. இவ்வளோ கஞ்சமா இருக்கீங்க. ஒரு தடவை தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம், கிராண்டா பண்ணிக்க வேண்டாமா? அப்படின்னா வேற யாராவது கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கிற தாராள பிரபுவை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கும் உனக்கும் யாரும் இல்லை பிரதி. அதுவும் இல்லாம கல்யாண கடனை என் மாமனார் வந்து அடைக்க போறதில்ல என்று முறுக்கி கொண்டு நக்கல் செய்ய அவள் அப்பாவை இழுத்ததும் கோபம் கும்தளிக்க, என்ன கல்யாணம் பண்ணா சீரெல்லாம் கிடைக்காதுன்னு குத்தி காட்டுறீங்களா? அப்படி சொல்லல பிரதி. கல்யாணம் நாம நிம்மதியா வாழ்றதுக்கு தான். ஒரு நாள் ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு கடனை சமாளிக்க முடியாம தினமும் சண்டை வரும். என கருமி கஞ்சம் ஏன் பிச்சைக்காரன்னு நினைச்சா கூட பரவாயில்ல, தகுதிக்கு மீறி கடனை இழுத்துக்க முடியாது. சாரி, கிராண்ட் வெட்டிங் எல்லாம் என்னால பண்ணவே முடியாது. கிராண்டுனா அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும், வயிறும் மனசும் நிறைஞ்சு அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கணும். காட்டன் புடவையில கூட எனக்கு கல்யாணம் ஓகே தான். ஆனா நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும். என் அப்பாவும் என் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. வேணும்னா அத சாப்பாடு ஒரு 1000 பேருக்கு போட்டா போதுமா? எதையோ காற்றில் விரல் விட்டு கணக்கு போட்டு பார்த்தவன், சரி நீ வேற இன்விடேஷன் அது எதுன்னு சொல்ற, உன் ஆசையும் பார்க்கணும்ல. பலமாக யோசித்தவன், உங்க அப்பா காசு நீயே வச்சுக்கோ. கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம். பயப்படாதடி, சுமதி அத்தை உடைய வளர்ப்பு ஒரு பொண்ணை ஏமாத்த மாட்டேன். அவன் அணிந்திருக்கும் செயின் மீது கை வைத்து, சீக்கிரம் இந்த செயினோட புது தாலி வாங்கி சேர்த்து கட்டி என் பொண்டாட்டிக்கு போட்டுடவா என்று அவள் சம்மதம் கேட்டு தலையாட்டினான். பொண்டாட்டி என்றதும் வெக்கம் வர குட்டி சம்மதம் சொல்லி மார்பில் பதித்து நாணத்தை மறைத்தாள். உங்க பொண்டாட்டிக்கு இப்பவே இந்த செயின் கொடுக்கலாம்ல கிண்டலாய் கேட்டாள். கிண்டலாவே பதிலும் வந்தது. செயினு கொடுத்துட்டு உன்னை எடுத்துப்பேன், பரவாயில்லையா? கீழ் கண்ணால் பார்த்தவன் ஒரு மார்க்கமை புன்னகைக்க பதில் கேட்டு மூச்சடித்தது பத்தினிக்கு. எனக்கு வேணாப்பா சாமி, கல்யாணத்தன்னைக்கு போட்டு விடுங்க, அது போதும். பயம் கலந்த நடுக்கத்தோடு சற்று தள்ளி சென்று கீழே அமர மடி தேடும் பிள்ளையாய் வந்து தலை சாய்த்தவன், 5 பவுன் செயின் வேணாமாடி உனக்கு? தாபம் கொண்டு அவளை பார்க்க தடுமாறி அவனிடம் மருகி உருகும் மனதை தடுக்க முடியாமல் தன் விழிகளை மூடி அவன் பார்வையை தடுத்தாள் பிரதி. பேச்சை மாற்றுவதற்காக, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், பாசமா இருக்கிற பொண்டாட்டி. உங்களோட மணி வைத்தல அழகா என்னோட குழந்தை. கண்ணியின் கருப்பை தாங்கிய வயிற்றை அழுத்தி பிடித்தான். ஏதோ கருவுற்ற பெண் போல பிரம்மை உண்டாகியது தாயாகாதவளுக்கு. சில நொடிகள் உயிர் வரை சென்று சிலிர்க்க வைத்தது தலைவன் வழங்கிய ஒற்றை முத்தம். சின்ன வயசுல
என் சூழ்நிலையால நான் வாழாத வாழ்க்கைய நம்ம குழந்தையோட சேர்ந்து வாழணும். ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும், அவ்வளவுதான். பிஞ்சு வயதில் சாப்பாட்டுக்கு கூட எங்கேயதெல்லாம் நினைத்து கண்கள் கலங்கி சிவக்க அவள் பார்க்கும் முன்பு கண்மூடி கண்ணீரை உள்ளே இழுத்து கொண்டான். என தூங்கவை பிரதி என்றவன் இடுப்பில் கை போட்டு அணைத்து கொண்டு வயிற்றில் முகம் புதைத்து உறங்குவதாய் நடித்து தீண்டி சீண்ட காதல் பாவைக்கு அவஸ்தையாகி போனது. மேலும் அவன் வெப்பம் மூச்சு காற்று பட்டு பருவ பெண்ணின் உணர்வுகளை தூண்டி விட்டு இழுக்க உறங்கும் அவன் நெற்றியை வருடி முத்தம் வைத்து பூமி பார்த்த மீசையை வானம் பார்க்க முறுக்கிவிட்டு சிரித்தாள். கன்னம் தடவி தாடி முட்கள் குத்த சிலித்தாள். நுனி மூக்கில் மொத்தமிட்டு புருவங்களை நீவி ஏதேதோ ஆராய்ச்சி செய்தாள். பாவம், வளர்ந்த மழலை பெண்ணின் கையில் கிடைத்த உயிர் பொம்மை படாத பாடுபட்டது. அவள் சேட்டையால் காதலன் சிடுங்கும் போது தலை கோதி தலைவனை உறங்க வைத்து அவனை ரசித்து சேர்ந்து அவன் மீது விழுந்து உறக்கம் கொண்டாள் காதல் தேவதை. அத்தியாயம் 31. அதிகாலை விடியல் விழிப்பு தட்ட பிரதி அறைக்கு சென்றாள் பவித்ரா. அவள் அன்னையின் இருப்பிற்கு பிறகு தன் அம்மாவின் அறையிலேயே உறங்குவதை வழக்கமாக வைத்துக் கொண்டாள் பவித்ரா. அன்னையின் வாசம் இல்லாமல் அவள் அறையில் உறக்கம் வரவில்லை. இப்போது அவளுடைய அறையில்தான் பிரதீக்ஷாவை தங்க வைத்துள்ளார்கள். அங்கு மட்டும்தான் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் உள்ளது. பவித்ராவும் பிரதீக்ஷாவும் அந்த அறையில் உள்ள பாத்ரூமை பயன்படுத்தி வந்ததால் விழித்ததும் வேகமாக வந்த பவித்ரா உள்ளே வர பிரதி இருக்கும் அறை கதவை திறந்ததும் காதல் ஜோடி புறாக்கள் இதமாக ஒருவரை ஒருவர் அணைத்து உறங்கவும் அதை கண்டவள் கலங்கிட அமிலம் சுரந்தது விழிகளில். வேகமாக கிச்சன் நுழைந்து பாத்திரத்தில் கோபத்தை காட்டினாள். வேண்டுமென்றே போட்டு உடைத்தாள். பாத்திரத்தின் சலசலப்பு கேட்க பதறி எழுந்தவனோ வெளியே வந்து திருட்டு புடையின் வேலை என்று கண்ணை கசக்கிக் கொண்டே கிச்சனுக்குள் வந்து அவளிடமே காஃபி கேட்டான். மறுப்பு ஏதும் சொல்லாமல் கலக்கி கையில் தந்தவள் அவனையே கோபத்தோடு வெளியால் வெட்டுவதைப் போல பார்க்க ஏதோ குறுகுறுப்பை உணர்ந்தவன் காஃபியை மிடர் குடித்துவிட்டு, ஏன் பவி, 2 பொண்டாட்டி இருந்தா வாழ்க்கை செமையா இருக்கும்ல? விளையாட்டாய் கேள்வியில் வெடி வெடிக்க, அப்படி வாழணும்னு ஆசையா இருக்கா மாமா? ஒப்புதல் வாக்குமூலம் கேட்டாள் பவித்ரா. இல்ல என்று சொன்னவனுக்கு வெக்கம் வர, 2 பொண்ணுங்க அக்கறையா பாத்துக்கிறது ராஜ வாழ்க்கை இல்ல என்று 2 மனைவியின் மன்னவனாய் கற்பனைகள் சில நொடி சிலாகித்து சொன்னான் பிரீத். அக்கறையா பாத்துக்கிறதுன்னு எதை சொல்ற மாமா? புரிந்தும் புரியாதவள் போல கேட்க விஷம புன்னகை சிந்தி ஒற்றை கண் மூடி திறந்து அவளை சொக்க வைத்தவன், எல்லாத்துக்கும் தான் சொல்ற. இப்ப பிரதி தூங்குறாளா? நீ இருக்கியா? எனக்கு காஃபி போட்டு தந்தியா? அப்படி டபுள் கேர், அதைத்தான் சொன்னேன். ஓ, அப்போ உனக்கு 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க ஆசை? பதில் இல்லை என்றுதான் வரும் என நம்பியவளுக்கு ஏமாற்றமே. ஆசைதான், பேராசைதான், ஆனா நீ ஒத்துக்க மாட்ட. பெருந்த ஏமாற்றத்தோடு தலையை ஆட்டி சொல்ல, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை. அவளை மீறி உண்மையை உளறினாள் பவித்ரா. காலையிலே பொய் சொல்லாதடி, உனக்கு என்ன பிடிக்காது, ஆறுதலுக்கு சொல்லாத. மெய்யான காதலை புரியாது அவன் கற்பனையை உண்மை என்று நம்பினான். அவள் கண்களின் தவிப்பும் காதலும் படிக்க தெரியாத முட்டாள் மாணவனாக, நிஜமாதான் மாமா சொல்ற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா. டபுள் ஓகே, 2 பொண்டாட்டிக்காரனா வாழ என்று சிலாகித்து விளையாட்டாய் சொல்லிக்கொண்டே அவன் அறைக்கு சென்றுவிட, இன்னிலிருந்து வாழுவோம் மாமா, தாரம் 2. குளித்து வந்து தன் அம்மாவின் படத்திற்கு விளக்கேற்றியவள், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ண போறேமா. இதால என் பேரு கெட்டு போகலாம், உன் மருமகனுக்கு என் மேல வெறுப்பு கூட வரலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியலமா, தப்பா இருந்தா தண்டிச்சிடுமா. கண்ணீரோடு கை கூப்பி வணங்கியவள் மாமனின் அறைக்கு வந்தாள். திடீர் நெற்றியில் வைத்துவிட்டு கன்சு விட்ட கண்டு அவனை ரசித்தவள், ஏய் மோகினி பிசாசு, காலையில மயக்கிற மாதிரி வந்திருக்க, மாமா பாவண்டி. கண்களை சுருக்கி ரசனை கூட்டி சொல்ல, போடா என இடது மார்பில் நெருக்கமாக வந்து சட்டையினுடை அவன் நெஞ்சத்தின் மேல் இதழ் பதித்து செல்ல அவனுக்கு உடல் எல்லாம் நடுங்கி தூக்கி வாரி போட்டது. அவள் இதழ் மொத்தம் நெஞ்சத்தில் ஈட்டியாக இறங்க சுவாசிக்க மறந்தான். உடல் எல்லாம் வியர்த்து செல்லிட்டது. போகும் அவளையே விழியை அகல விரைத்து பார்த்தான். அவள் உருவம் மறைந்த பிறகுதான் இழுத்து வைத்த மூச்சையை விட்டான். ஒரு நொடியில் மரணிக்க வைத்து விட்டாள். ஆசையாக அவள் நெஞ்சில் பதித்த முத்தம். என் காதல் தீராதடா என்பதை மறைமுகமாக புத்தியில் உரைக்க அதிர்ச்சியில் மெத்தையில் நெஞ்சை பிடித்துக் கொண்டு அமர்ந்தே விட்டான் பிரீத். உறங்கும் காதலியின் முகத்தை பார்த்ததும் நெஞ்சில் முள்குத்த குற்ற உணர்வில் தலை சரிந்தான். ஏன் இந்த திடீர் மாற்றம் பவித்ராவிடம்? அவள் போட்டிக்கு வந்தால் இங்கு போட்டியே நடக்காது. அவள் கேட்டால் உயிரையும் கொடுத்து விடுவேன். காதல் அப்படி ஒரு நிலை வந்தாள் பிரதி தாங்குவாளா? யோசித்து தலை வலிக்க மண்டையை பிடித்தபடி யோசனையில் இருந்தான். அத்தை மகளின் இந்த அவதாரம் அவனை ஆடித்தான் போக வைத்தது. ஏதும் அறியாமல் உலகம் மறந்து உறங்கும் காதலியை ஏமாற்றி விட்டாய் என்று நெஞ்சம் கூறு போட்டது அவனை. அப்படியே அமர்ந்து அவளை பார்த்தவன் மெல்ல அவள் உறக்கம் கலைந்து அசையவும்
அகம் உறுத்தல் கொள்ள முகம் பார்க்காமல் தவிர்த்து ஒதுங்கி உட்கார்ந்தான். யோசனையில் காலம் மறந்தவன் ஆபீஸில் இருந்து அழைப்பு வரவும் வேலைக்கு செல்ல எழுந்து நின்றவன் கதவை நெருங்கி பெண் நோக்கி பார்வையை பிரதியிடம் வைத்து நடக்க எதிரே வந்தவள் மேல்முட்டி நின்றான். சாரி என்றவன் முடிக்கும் முன் அவனை மோதுவது போல அவள் முன்னேற தானாய் அவன் பெண்ணால் நகர்ந்தான். மாமா என்று அழைத்தவள் தீக்ஷா விழிப்பதை அறிந்து கொண்டு வேண்டுமென்றே அவனை இழுத்து சுவற்றில் தள்ளி 2 பக்கமும் கைகளால் சிறை செய்தாள். மாமா என்று மீண்டும் சத்தமாய் குரல் தர பிரதியின் கொலுசு சினங்களில் அவள் பார்க்கிறாள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டவள் மேலும் நெருங்கி வர அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் என்ன என்று கேட்டான் பயத்தோடு. என்று ஒற்றை விரல் காட்டி அடக்கியவள் உதட்டை குவித்து அருகில் வர மாமன் கால்கள் உதறல் எடுக்க நடுக்கத்தில் வேர்த்து நீர் உச்சந்தலையில் இருந்து கோடாய் வழிந்தது. பயந்தவன் முகத்தை கழுவியது. அத்தனை நடுக்கம் ஒரு நொடியிலே. நூலிலை இடைவெளியில் அவள் முகமும் ஈதலும் ஆடவனுக்கு ஹார்ட்பீட் எகிரி படபடக்க தன்னை அறியாமல் விழிகளை மூடினான். இதமான குளிர்காற்று அவன் நெற்றியை வருட அதிர்ச்சியில் நெஞ்சம் அடைத்தது. தொடர்ந்து மூச்சை நிறுத்தியதால் பெருமூச்சு விட்டான். அதனால் மூச்சடித்து போக வேண்டிய உயிர் திரும்பி வந்தது. திருநீர் வெச்சனா ஊதிவிட மறந்துட்ட மாமா. வேண்டுமென்றே அவன் தோளில் இடித்துவிட்டு பவித்ரா வெளியே செல்ல உயிர் ரத்த அழுத்தம் சொல்ல முடியாத பாரம் குறைந்த உணர்வில் கண்களை மூடி பெருமூச்சு விட்டான் பிரீத். இங்கோ அவன் காதலி பகல் காட்சி பார்த்த பரவசத்தில் கைத்தட்டு மோசை கேட்க அவள் தட்ட தட்ட இவன் உடல் நடுங்கி அதிர்ந்தது. மெல்ல ஒற்றை கண் மட்டும் திறந்தவன் இதுவரை நடந்த படத்தை எதிரில் அமர்ந்து பார்த்து விட்டாள் என்பது புரிய, ஐயோ பாத்துட்டா என்னாக போகுதோ, எப்படி சமாளிக்கிறது, பயத்தை மட்டும் கண்ணில காட்டுறாதரா. இயல்பாய் காட்டிக்கொள்ள போராடி திருட்டு மொழி முடித்தவனை, காலையிலேயே கொடுக்கல் வாங்கல்ல பிசி போல என்று கேவலமான பார்வையில் குத்தி கிழித்தாள். ஏய் என்று கர்ஜித்து பயத்தை மறைக்க கோபத்தை குரலில் கூட்டியவன் பவித்ராவை விட்டுக் கொடுக்காமல் சமாளித்தான். விபூதி வச்சு விட்டா கண்ணில படக்கூடாதுன்னு முடிக்கும் முன் கை காட்டி நிறுத்தியவள், நடக்கிறது என் கண்ணில படக்கூடாது, மறைவுல நின்று சி அத போய் ஊதல்னு கதை சொல்றீங்க. ஆக்சுவலா விபூதி ஊதுறதுன்னு எனக்கு விபூதி அடிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. எப்படி வெளியில போன மனுஷனை இழுத்து வச்சு செவத்தோட அணைச்சு வச்சு ஒட்டி வரிசை ஊதுவாங்களா? நக்கலாக கேட்டாள் பிரதி. சந்தேகத்தோட பார்த்தா எல்லாமே தப்பாதான் தெரியும். ஓஹோ அப்படியாங்க, நான் சந்தேகத்தோட பாக்குறேன். தூரமா நின்று புருவத்து மேல கை வச்சு ஊதி விடுவாங்க. காத்து கூட போக முடியாத நெருக்கத்துலதான் காத்து வருமா என்ன? அப்ப நானும் உங்களை தவிர வேற ஒரு ஆம்பளை கிட்ட இதை பண்ணா ஏத்துப்பீங்களா நீங்க? தாங்காத கோபத்தில் கத்தினாள் பிரதி. கைகளை முறுக்கி மூடி கோபத்தை கட்டுப்படுத்தியவன், பிரதி என்று கத்தலில் அவளை அடக்க, தெரியாம சொல்லிட்டேன், நீங்க செஞ்சா எதுவுமே தப்பு இல்ல. விபூதி அடிக்கலாம், சாரி ஊதி விடலாம். விபூதி வச்சதுக்கான அடையாளமாவது உங்க நெத்தியில இருக்கா? சி எப்படி வேணா பொய் சொல்லி ஏமாத்துறது. வேர்வையில அழிஞ்சு கழிஞ்சு மொத்தமா தொலைஞ்சு போயிட்டது. பவித்ரா வைத்த வெள்ளைக்கோடு கடைசி அஸ்திரத்தை கையில் எடுத்து, அவ்வளவுதானா? என் மேல நம்பிக்கை இல்லையா? சோகமான நாய்க்குட்டி போல மூஞ்சை மாற்றி துரிதமாக என்ன பேசினால் தப்பிக்கலாம் என்று யோசித்தவனுக்கு சிக்கியது பாயிண்ட். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி பண்ணுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு பிரதி, என்ன ரொம்ப காயப்படுத்துற. சோகம் சொட்ட நடித்தவன் அங்கே நிற்காமல் நடையை கட்டினான். வீட்டை விட்டு தப்பித்து காருக்குள் வந்ததுதான் அப்பாடா என்று இருந்தது. நெஞ்சில் கை வைத்து நீவி வழியை சமன் செய்தான். ரயில் ஓட்டிய இதய துடிப்பு மெல்ல மெல்ல சீரானது. இது எங்க போய் முடிய போகுதோ? இப்போதும் பவித்ராவின் மீது சந்தேகம் துளிர்க்கவில்லை மாமனுக்கு. யதார்த்தமாக இவள் செய்வதை தவறாக பார்க்கிறாள் என்று காதலியின் மீது குற்றம் சாட்டினான் பிரீத். ஆபீஸ் வந்தவன் வயிறை பசி கிள்ளிக் கொள்ள ஆளை விட்டால் போதும் என்று சாப்பிடாமல் ஓடி வந்தவன் அரை மயக்கத்தில் கிடந்தான். வேலை வேறு என்று அதிகம். தண்ணீரை பருகி பசியை அடக்கினான். சைட் விசிட் இருக்க 3 மணி நேரம் சூரிய பகவான் அக்னி கொண்டு அவனை சக்கையாய் பிழிந்து எடுக்க விசிட் முடித்து வந்தவிடம் சோர்வில் சாய்ந்தே விட்டான். மேசை மீது பசி மயக்கத்தில் அழைப்பு விடுத்தான் உணவு வாங்கி வர செக்யூரிட்டி அண்ணாவிற்கு. சாப்பாடு வாங்க வர சொல்லி கேட்க அவரோ, உங்க வீட்டு அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்து இருக்காங்க சார், நீங்க வெளியே போனதால ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாங்க, உள்ள வர சொல்லலாமா என அவர் கேட்டவுடனே அத்தனை களைப்பும் காணாமல் போக சீக்கிரம் வர சொல்லுங்க என்று ஆசையாக சொன்னவன் உற்சாகமாக அவளுக்கு போன் செய்தான். ரொம்ப தேங்க்ஸ் ரீ, அவ்வளவு பசிக்குது, சீக்கிரம் உள்ளவா என்று தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் அவசரமாக அழைக்கவும் புரியாமல் வீட்டை சுற்றிலும் பார்வை சுழல விட்டவள், என்ன உளறீங்க, எங்க இருக்கீங்க நீங்க என்றவள் கேட்கவும் பவித்ரா உள்ளே வரவும் சரியாக இருக்க அவனது அறையின் கண்ணாடி கதவின் வழியே தூரத்தில் பவித்ரா கையில் அவனுக்கான உணவு எடுத்து வருவது கூடையை தாண்டி கேரியர் டிஃபன் பாக்ஸ் எட்டி பார்ப்பதில் தெரிந்தது.
அவள் வருவது சந்தோஷம் என்றாலும் இவள் வராதது வருத்தம்தான். முகமாடி நின்றான், தாயை காணா பிள்ளையாக. உனக்கு என் மேல அக்கறையே இல்லையாடி? அவனின் ஆழ்மனது ஏக்கத்தை வேதனையாய் வார்த்தைகளாய் வடிக்க காதலன் குரல் வழியோடு வர பதறி துடித்தவள், என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுறீங்க என்று அவள் கேட்டதுதான் தாமதம். ஆதங்கத்தோடு உடைந்த குரலில் கேட்டான், காலையில சண்டை, சாப்பிடாம வந்துட்ட. ஒரு ஃபோன் பண்ணி கூட நீ கேட்கவே இல்ல. வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே நீ தான் வந்துட்டியோன்னு பெருமூச்சு விட்டவன், உங்களுக்கு தான் தப்பா நினைக்கிறது தவிர மீதி நேரம் என்னைய நினைக்கவே தோணாதே. உண்மையா ஒருத்தவங்க மேல அக்கறையா இருக்கிறது எப்படி? பவித்ராவை பார்த்து கத்துக்கோ என்றவன் கோபமாய் அழைப்பை துண்டித்து விட, நீதான் வருவாய் என எதிர்பார்த்தேன் என வழியோடு அவன் சொன்ன வார்த்தை உறுத்த, வீடியோ கால் செய்தால் எப்படியாவது கெஞ்சி கொஞ்சி சமாதானப்படுத்த அட்டன் செய்து வேண்டும் என்று பேசாமல் அவனை பார்க்கும்படி ஃப்ரண்ட் கேமராவை மட்டும் ஆன் செய்து பேனா ஸ்டாண்டு மீது நிற்க வைத்தான் பிரீத். அவனுக்கு பவித்ரா பரிமாறுவதை கண்டு பிரதி வெறுப்பாக வேண்டும் என்ற பழிவாங்கும் எண்ணத்தோடு பழி வாங்கினானா, இல்லை பலி ஆவானா? சாப்பிடாம ஏமாமா வந்தீங்க என்று கேரியரை திறந்து இலையில் வெஜ் ஐட்டங்களை அடுக்கினாள். சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் என சைவ விருந்து வைத்தாள் பவித்ரா. உனக்கு மட்டும் தாண்டி என் மேல பாசமே இருக்கு, வேற யாருக்கோ நான் பட்னியா இருக்கிறத பத்தி எந்த கவலையும் இல்ல. குத்தலான வார்த்தைகளை வட்ட வடிவ லென்ஸ் கொண்ட போன் கேமராவை பார்த்து சொன்னான். இது உனக்கானது என்று பார்வையில் உணர்த்தியவன் சொன்ன வார்த்தையின் பொருள் உணர்ந்து கண் கலங்கினாள் பிரதீக்ஷா. உரிமை இருக்கிற இடத்துலதான் உரிமை இருக்கும் அம்மா என்றவள் உணவை பிசைந்து வாயில் திணிக்க, அதாவது ஊட்டியை விட அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அதை லைவில் பார்த்த காதலி அவளின் விழிகளோ மயக்கம் வருவது போல நிலை குத்தியது. ஒளிபரப்பாகிய காட்சியை கண்ட நொடியில் கோபத்தில் உடையும் அளவுக்கு அழுத்தி பிடித்தாள் அவளது போனை. அவன் கழுத்தை நெரிக்க பரபரத்த கைகள் அவள் அலைபேசியை உடைந்து போகும் அளவிற்கு இறுக்கி நொறுக்கியது. மிரண்டு வெடித்தான். கேமராவை பார்த்தது மனமோ, உனக்கு நீதாண்ட எதிரி, பழிவங்கரன்னு கேமராவை வச்சு பலியாயிட்டியே என உள்ளே அவன் மனசாட்சி ஒப்பாரி வைத்தது. மீண்டும் பவி சோற்றை திணிக்க உணவு உண்ண போகாமல் அடைக்க தொண்டைக்குள் முள் சிக்கியது. திருடனுக்கு தேள் கொட்டியது. அத்தியாயம் 32. மாமனுக்கு உணவு பூட்டுவதே தனது பிறவி கடமை என்று கண்ணும் கருத்துமாக கட்டியவள் போல காதலில் ஒட்டி நின்று பரிமாறியவள் காலையிலிருந்து ஆசையாய் தானே சமைத்த விருந்தை விரல்களால் ருசி கூட்டி இதழ்களை பிரித்து மாமனுக்கு அழகாய் ஊட்டிவிடவும், அதை விடவும் ஹைலைட்டே பாயாசத்தை ஊட்டிவிட்டதுதான். கேமராவை பார்த்து பார்த்து சூடுபட்ட மண்புழுவை போல் நெளிந்தவன் கசப்பு மாத்திரை உண்பது போல முகபாவனையோடு வேண்டா வெறுப்பாக உணவை உண்ண அவன் மனசாட்சியோ உள்ளே இருப்பவனோ ஆதங்கமாய் அழுதான். இதுக்கு நான் பட்னியாவே கிடந்து செத்து இருக்கலாமே என்று மைண்ட் வாய்ஸில் இருப்பவனின் அகத்தின் அழகு முகத்தில் தெரிய, ஏமாமா மூஞ்சி இப்படி குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிடுற, நல்லா இல்லையா? இலையிலிருந்து அவன் சாப்பிட்ட மிச்ச சாதத்தை எடுத்து ருசி பார்த்து, நல்லாதானே இருக்கு என்றவள் சினுங்கிக் கொண்டு கேட்க, வராத சிரிப்பை வரவழைத்து முகத்தில் ஒட்டி கொண்டவன், நல்லா இருக்கு பவித்ரா என்று சொல்லிவிட்டு கேமராவை பார்த்தான். மனதில் இதை பார்ப்பவளின் கண்ணீர் முகம் வந்து இம்சை செய்தது. ஊதிவிட்டதுக்கு இந்த சண்டை போட்டா, ஊட்டி விட்டதுக்கு என்ன நடக்க போகுதோ? இவ வேற கிட்ட கிட்ட வராளே. இழுத்து சொருவிய முந்தானையை உதறி சேலையின் முனையை கையில் பிடித்தவாறு பவித்ரா பிரீத் அருகில் வர என்ன பண்ண போகிறா என்று யோகித்தவன் அவசரமாக வேலை இருப்பதாக போனை கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே அவளிடம் சிக்காமல் நழுவி ஓடினான். ஏ மாமா நில்லுடா, டேய் பிரீத் நில்லுடா என்ற கத்தியும் பயனில்லை. தெரித்து ஓடி வாஷ்ரூமில் பதுங்கிக் கொண்டான் அவளின் மாம்ஸ். பிரதி வீடியோ காலில் இருக்கிறாளா என்று பயந்து பயந்து போனை பார்த்தவன் அழைப்பை துண்டித்து விட்டாள் என்று தெரிய வர நிம்மதியானாலும், வீட்டுக்கு போனா கண்டிப்பா சண்டை வரும், போகவில்லைனா அவளுக்கு சந்தேகம் வரும். நீ என்ன குழந்தையா? அவங்க உனக்கு ஊட்டி விடணும், உனக்கு கை இருக்குல்ல, உன் கை என்ன ஆச்சு, உனக்கு கை இருக்குல்ல? பிரதி கேள்வி கேட்பதை போல பிரம்மை தோன்ற, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கேமரா மட்டும் ஆன்ல இல்லைனா கண்டிப்பா அவ கையால சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன். பவித்ரா மேல எந்த தப்பும் வராத மாதிரி நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு மாத்தி சொல்லணும். யார்கிட்டையும் என் பவிய என்னால விட்டு கொடுக்க முடியாது. யாரும் அவ கேரக்டரை தப்பா பேசிட கூடவும் கூடாது. பாவம், அவ என் மேல உள்ள பாசத்துல பண்ணுறா என்று உறுதியாக நம்பினான். இதனால் காதலை இழக்க நேரிடும் என்று தெரியும். இன்றுதான் பிரதியுடன் வாழும் கடைசி நாள் என்று எண்ணியவன் எதுவும் விளக்கம் கொடுத்து அவளை காயப்படுத்திடாமல் அவள் தரப்போகும் காயத்தை ஏற்க மனதை தயார்படுத்தினான். இவன் உறவுக்கு காயமோ கலங்கமோ வரக்கூடாது என்று சொந்த உறவை சுயநலமாக காவல் காக்கும் மாமன் காதலனாய் செய்வது அநீதி. அவள் மனநிலை கணக்கில் செய்யாதா? அதாவது பிரதியின் மனநிலை கணக்கில் செய்யாதா? பவித்ராவின் மனதில் கீறல் விழாமல் தடுக்க பாவம் அவனை மட்டுமே ஒற்றை உறவாய் நம்பி உயிராய் நேசித்த ஒருத்தியின் மனதோடு சேர்த்து காதலையும் கொள்வது சரியா?
நம்பிக்கை துரோகியாய் தன்னை காட்டிக்கொள்ள துணிந்தவன் நம்பிக்கை துரோகத்தை அந்த பெண் தாங்குவாளா என்பது யோசிக்க மறந்தான். இவனுக்கு தன் இரத்த உறவை தவிர வேறு எதுவும் பெரியது இல்லை. ஆனால் அவளுக்கு வஞ்சனையெல்லாம் தெரியாது. இவன் தந்த ஏமாற்றம் அவளுக்கு வலிக்கப் போவதும் இல்லை. ஏனென்றால் அதை தாங்க முடியாதவள் உயிரிழக்கப் போவதும் இல்லை. இழப்புகள் வராத வரை யாருக்கும் அன்பின் முகத்துவம் புரிய போவதும் இல்லை. சுத்தியலை காதலிக்கும் கண்ணாடியின் கதைதான் இது. காதலையில் யார் முகத்தில் விழித்தாலோ, காலையில் யார் முகத்தில் விழித்தாலோ அதிர்ச்சி, பேரதிர்ச்சி, கலக்கம், துரோகம், ஏமாற்றம், வலி, இன்னும் எத்தனையோ உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்தாள் பிரதி. அறையை பூட்டிவிட்டு கதறி அழுதாள். அவன் செய்வது நம்பிக்கை துரோகமா, அல்லது இந்தளவு அவனை நம்பியதே எனக்கே நான் செய்து கொண்ட துரோகமா? நிழலை தேடி அடைக்கலமான பறவையை அன்பாக தலையை தடவி கழுத்தை திருக்கிக் கொள்வது போல சிரிக்க சிரிக்க பேசி கழுத்தை அறுக்கும் காதலனை நினைத்து நெஞ்சமெல்லாம் தீப்பற்றி எரிந்தது. பிரதீக்ஷாவிற்கு தெரியுமே இவன் இதையும் சமாளிப்பான் என்று. ஊட்டிவிடுவது உலக அதிசயமா என்று கேட்பான். விரலால் தானே ஊட்டினாள், இதழால் அல்ல என்று பாகுபலி வசனம் பேசி வாதாடுவான். சந்தேகக்காரிக்கு பவித்ராவின் அன்பு பற்றி புரியாது. நான் பேசவே முடியாத அளவிற்கு சென்டிமெண்ட் சீன் போட்டு விஜய்பட ஸ்டைலில் கடைசியாக இதையும் சொல்லுவான். அவ எனக்கு இன்னொரு அம்மா. கூசாமல் சொல்லுவான். இப்படி மட்டுமே சொல்லட்டும், அவனை கொண்டுட்டு நானும் செத்துடுறேன். ஓரளவுக்கு தான் எல்லாமே. யாருக்கும் பொறுமை இருக்கோ என்ன? இவனை காதலிச்சதை தவிர நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே. ஏண்டா இப்படி என்ன கொல்ற? தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். காலையிலிருந்து நடந்த சண்டையால் சாப்பிடாமல் இருந்தவள் மதியம் நடந்த காட்சியை பார்த்த பின்பு அவளோடு சேர்ந்து பசியும் செத்து போனது. அழுது வீங்கிய விழிகளை தாங்கிய முகத்தில் கண்ணீர் மட்டும் நின்றபாடு இல்லை. எல்லாவற்றையும் இழந்த ஒருத்திக்கு தன்னவன் மேல் கொண்ட காதல் மட்டும் உயிர் இழுத்து பிடித்து வாழ காரணமாக இருக்க அந்த ஒற்றை நம்பிக்கையும் உடைந்தாள். விரக்தியடைந்து சலித்தவள் எப்படியும் தனக்கு நியாயம் கிடைக்காது என்று உறுதியாக நம்பியது அவள் பெண்மனம். காரணம், ஊர் பெயர் தெரியாத ஒருத்திக்காக சொந்த உறவை விட்டுத்தர மாட்டான் அவள் மாமன். நான் என்ன இருந்தாலும் அந்நியம்தானே, வீட்டை விட்டு விரட்டப் போவது உறுதி. ஆனால் எனக்கான நியாயம், என்னை காதலிப்பதாக ஏமாற்றியதற்கு தண்டனை அவள்தான் வேண்டும் என்றால் என் உணர்வுகளோடும் உள்ளத்தோடும் விளையாடியதற்கு விளைவு பயங்கரமாக கிடைக்கும் அவனுக்கு. துரோகம் முழு நேர பைத்தியக்காரி ஆக்கி புலம்ப வைத்தது. காலையிலிருந்து அறையிலேயே அடைப்பட்டு கிடக்கும் காதல் கிளி செத்துவிட்டதா என்பதை சோதிக்க கதவை தட்டி அழைத்தாள் பவித்ரா. பிரதி, சாப்பிடுவா. காலையிலிருந்து நீ சாப்பிடவே இல்ல. ஏதோ லவர்ஸ்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்காக சண்டை வந்தா பட்னியா இருக்கலாமா? வந்து சாப்பிடு. இருக்கியா? காதல் விழுகுதா? என்ன டென்ஷன் பண்ணாம பதில் சொல்லு என்றாள் ஒன்றும் அறியாதவள். சண்டை வர காரணமே நீதானடி. என்னதான் அந்த மனுஷனுக்கு பிடிச்சிருக்குனா, உன்னதான் அந்த மனுஷனுக்கு பிடிச்சிருக்குனா கல்யாணம் பண்ணி தொலையணும். பிடிக்கலன்னு சொல்லி வெட்டி விட்டவ நான் வந்த அதுக்கப்புறமும் ஒதுங்கிக்காவது இருக்கணும். பிடிக்காதவ கிட்ட பொண்டாட்டி மாதிரி இளைஞ்சுக்குவாளாம். என்ன ஜென்மா இரவ. நாங்க கட்டில கட்டி புரண்டாலும் தப்பே கிடையாது. ஏன்னா கட்டிப்பிடிக்கிறது என் பவித்ரா அப்படின்னு சொல்லுவான் அந்த மனுஷன். மனசாட்சியே இல்லாம நான் இப்படியெல்லாம் பண்ணா சும்மா விடுவான். ரூல்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தான். அவளை எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நினைச்ச. என் வாழ்க்கையில கிடைச்ச ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ஒரு சிஸ்டர் மாதிரி தானே யோசிச்ச. எனக்கு போய் எப்படி துரோகம் பண்ணலாம்? அவளை நினைச்சாலே அப்படியே மொத்த சரீரமும் பத்து எறியது. கோபத்தை அடக்கப்படாது பாடுபட்டாள். காரணம் அவன்தான். அவளை என்றுமே நீ காயப்படுத்தக்கூடாது என்ற ஒரு வார்த்தை அவளை நிதானமாக இருக்க வைத்தது. பவித்ரா மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவளுக்கு இன்று அவளின் நடத்தை வெறுக்க, ஏன் அருவருக்க வைத்துவிட்டது. பேச துளிக்கூட விருப்பம் இல்லாமல் பதில் தந்தாள் அவள். இல்ல, பசிக்கல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வர, நீ போய் சாப்பிட்டு படு என்று பேச்சை முடித்தவள் கண்ணீரை தொடர்ந்தாள். குற்றம் சுமத்தப்பட்ட லீலை வாலிபன் வீட்டிற்கு முன்னால் காருக்குள்ளே பயந்து குத்த வைத்து அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்க பவித்ராவிடமிருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்தது. டே மாமா, உன் ஆளு காலையிலிருந்து சாப்பிடாம ஏதோ படையப்பா நீலாம்பரி மாதிரி வெறியோட ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்காடா. நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், வெளியில வரவே மாட்டேங்கிறா. நீ போய் என்ன ஏதுன்னு பாரு என்று முடிய பதுங்கி இருந்தவன் பயத்தையும் மீறி வந்தது வரட்டும் என அவள் அறை புகுந்தான். காலையில் அணிந்த அதே உடையுடன் கூந்தல் ஒழுங்கற்று களைந்து தலைவெறி கொழுமாய் விழிகள் வீங்கி கண் வெண்படலங்கள் சிவந்து தீயென அவள் அமர்ந்திருப்பது பார்க்கையில் கூடல் நகரை எரித்த கண்ணகி போல காட்சியளித்தாள் பிரதீக்ஷா. அறையில் ஆள் அரவம் தெரிய மெல்ல விழிகளை உயர்த்தி பார்வையால் அவனை குற்றம் சாட்டி பார்க்க பார்வை எதிர்கொள்ள முடியாமல் தலை குனிந்தவன் பேச தடுமாறினான். அத்தனை வலியோடு இருந்தது அவள் பார்வை. நடுங்கியது அவன் குரல். மெய்யன்பு கொண்டவளிடம் பொய் சொல்வதின் சைடு எஃபெக்ட். பவித்ரா மேல எந்த தப்பு இல்ல, நான் தான் அப்படி பண்ண சொன்னேன் என்று சொன்னதுதான் தாமதம். ஆவேசம் கொண்டு வேகமாய் இழந்தவள் பாய்ந்து அவன் சட்டையை பிடித்துக்கொண்டு விட்டாள். வலது கன்னத்தில் ஒரு அறை. அடித்த அடி ஈடி என முழங்க காதலன் கன்னத்தில் சுவடாய் பதிந்தது பாவை அவளின் விரல்கள்.
நீர் கூட அருந்தாமல் நான் வறண்டு பசியில் சக்தியற்று கிடந்தவள் அருள் வந்த பெண் தெய்வமாய் தன் மொத்த சக்தியையும் திரட்டி கன்னத்தில் இன்னொரு அறை விட்டாள். சட்டையை பிடித்து உலுக்கியவள் காலையிலிருந்து அழுததால் கம்மிய குரலோடு கத்தினாள். இந்த அறை உங்க பவித்ரா வாங்க வேண்டிய அறை. நீ கேட்டா என்ன வேணா பண்ணிடுவாளா? உங்களுக்கு ஊட்ட உரச பவித்ரா இருக்கும்போது நான் எதுக்கு? அவன் உனக்கு முன்னாள் காதலியா இருக்கலாம், அத்தை பொண்ணு மாமா பொண்ணு யார வேணா இருக்கலாம். நான் வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட வரக்கூடாது. அப்படி அவன் வந்தாலும் நீ தொடக்கூடாது. ஆம்பளை பத்திய காட்டுறியா என்கிட்ட? பாருடா என்ன பிரதி ஒரு ஏமாளி, அவளை ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்னு தப்பு கிடக்க போட்டுறத. உன்னை பைத்தியக்காரத்தனமா காதலிக்கிற முட்டாள் நானு. இந்த பிரதிய மட்டும் உனக்கு தெரியும். பிரதீக்ஷாக்கு ஆதிகேசவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? பிரீத் தலை நிமிராமல் இருக்கவும் தாடி படித்தவனை பார்க்க செய்தவள். ஏன் என்னை ஏமாத்துறீங்க? என் வழி புரியவே இல்லையா உங்களுக்கும்? அப்பா அம்மா இல்ல தானே? எனக்கும் அதே போல யாருமே இல்ல. நீங்களும் இல்லைனா நான் வாழ்றதுக்கு காரணமே இல்ல. கோவத்துல வார்த்தையை விடாத, அமைதியா இரு பிரதி. முகத்தை பார்க்காமல் தவிர்த்து அழுத்தமான குரலில் சொன்னான் பிரீத். உறுத்தலே இல்லாம பேசுறல நீ. எப்பா சாமி, என்னை ஏமாத்துறதா உன்னோட எண்ணமா இருந்தா உன்னை புருஷனை நினைச்சு வாழ ஆரம்பிச்சுட்ட. என்னால இந்த துரோகத்தை தாங்க முடியல. வாழ்ந்து வழியை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நீயே ஏதாவது கலந்து கொடுத்துரு, என்னை கொன்னுடு. தினமும் நடக்கிறது பார்த்து பயந்து பயந்து சாகிறதுக்கு அது எவ்வளவோ மேலு. கையெடுத்து கும்பிட்டு விட்டாள் அவனை. அவ எனக்கு ஊட்டி விட்டதுக்காக நீ சாக போறியா? முட்டாள்தனமா இல்ல? உதட்டை பிதுக்கி கேட்க வெறியானவள் இதுவரை வாங்க போங்க எனும் வார்த்தை வா போ என்று மாற இப்படி அலட்சியமாக அவன் சொல்லவும் வாடா போடா ரேஞ்சுக்கு டீப்ரோமேட் செய்து விட்டாள். சட்டையை பிடித்த கோபத்தில் அவள் இழுக்க அவன் சட்டை பாக்கெட் கிழிந்து விட்டது. பொறுமையை சோதிக்காதடா. நானும் சரி பிரியத்தான் போறோம். ஏதோ அசிங்கமா பேசிடக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ என்ன குழந்தையாடா? அந்த மேடம் வந்து உன்னை மடியில உட்கார வச்சு ஊட்டுறதுக்கு வளர்ந்த மாட்டுக்கு பாயசம் கூட எடுத்து குடிக்க முடியாதா? டம்ளர்ல வச்சு ஊட்டணுமா? ஆமாண்டி, எனக்கு ஊட்டி தான் விடணும் என்ன பதில் வரவும் ஆத்திரம் தாழாமல் மீண்டும் அடிக்க கை ஓங்கினாள் பிரதி. ஆமாடி, எனக்கு ஊட்டி தான் விடணும் என்று திமிராக பிரீத் சொல்லவும் ஆத்திரம் தாழாமல் மீண்டும் அடிக்க கை ஓங்கினாள் பிரதி. இதுவரை ஸ்டைலாக பாக்கெட்டில் கைவிட்டு அடி வாங்கியவன் தடுக்க அடிக்க வந்தவளின் கைகள் அவனை கண்டதும் அதிர்ச்சியில் அந்தரத்தில் நிலையாய் நிற்க கம்பி கட்டுவதைப் போல 2 கைகளையும் கட்டுகளால் அலங்கரித்து வைத்திருந்தான் கேடி. அதன் மூலம் மொத்த கதையும் திறம்பட அவனை எழுதி பவித்ராவுக்கு பாதகம் இல்லாமல் மாற்றிவிட்டான் பாசக்கார மாமன். காதலன் கைகளில் காயம் பட்டிருப்பதை கண்டதும் பதறி துடித்தவள் ஆளன் அவன் கைகளை தன் நெஞ்சோடு பற்றி கொண்டு கண்ணீர் வடித்தாள். உண்மை நிலவரம் புரியாமல் வெறும் 20 ரூபாய் வெள்ளை துணியை வைத்து கட்டுக்கட்டி அதோடு பொய் வைத்து அவள் கண்களையும் சேர்த்து கட்டிவிட்டான் பித்தலாட்டத்தில் கை தேர்ந்த வித்தைக்காரன். ரிமோட் காரை திருப்புவது போல மொத்தத்தில் தவறு உன்மேல் மட்டும்தான் என்று அவளை நம்பும்படி திசை திருப்பி விட்டுவிட்டான் காதலன் சதிகாரன். இப்போது இவள் பார்வையில் பவித்ராவில் மாமனுக்கு செய்தது சேவை. கைகள் அடிபட்டு கிடக்கும் இவனுக்கு மனிதாபிமானத்தில் உதவி செய்திருக்கிறாள். இப்படிப்பட்ட நல்லவளை தகாத வார்த்தையில் தன் காதலுடன் தொடர்பு படுத்தி பேசியதை எண்ணி அவமானத்தில் வெட்கி தலைகுனிந்தாள் பிரதீக்ஷா. நிஜமா கையில அடிபட்டிருக்கு, நீ வேணா கலட்டி பாரு பிரதி. கையை அவள் முகத்துக்கு நேராக நீட்டி நின்றான். பிரதியிடம் பதில் வராமல் இருக்க நடிகடோ ஆர்வத்தில் கை கட்டை பல்லால் கடித்து திறக்க முயல அவனை ஏறிட்டு பார்த்தவள் எந்தளவு காயப்படுத்தி இருந்தாள். இப்படி கட்டை திறந்து பார்த்தாவளாவது என்னை நம்பு என்று கேட்பார். சந்தேக பேயாய் தன்னை உணர்ந்தாள் பிரதி. நான் பேசின பேச்சுக்கு இன்னொரு 4 அறை எனக்கு விழுந்திருக்கணும். ஏன் இப்படி அமைதியா நிக்கிறீங்க? என்னை வெறுத்துட்டீங்களா? பேச மாட்டீங்களா? கை மட்டும் சரியா இருந்தது. நீ பேசின பேச்சுக்கு உன் கண்ணை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கோ. அவ்வளோ கோவம் இருக்கு எனக்கு உன் மேல. என்கிட்ட பேசின மாதிரியே பவித்ரா கிட்ட பேசியிருந்தா என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு காயப்படுத்தியிருப்பா. ஒரு அம்மாவை இழந்த குழந்தை மாதிரி தான் பவித்ரா என் கண்ணுக்கு தெரியுறா. நானுமே அவளை அப்படிதான் பாக்குறேன். ஆனா நீ அவளை காயப்படுத்தினா அவ எங்கதான் போவா? ஒருத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப ஈஸி. பழி சுமக்கிறதோட வழி அனுபவிச்சாதான் புரியும். உன் உறவை நீ தான் வளர்க்கணும் பிரதி. அவையே வந்தான்னு கேட்ட. சரி, இப்ப நான் கேக்குறேன், நீ ஏண்டி வரல? என் மேல அக்கறையோ பாசமோ உனக்கு துளி கூட இல்ல தானே? அவனுக்காக அவள் வராததின் ஏமாற்றத்தை ஆதங்கத்தோடு குரலில் அழுத்தம் கூட்டி கேட்டான். பதில் எதுவும் சொல்ல முடியாமல் சிலையென நின்றாள் பிரதீக்ஷா. குற்ற உணர்வு குத்தியது. நெஞ்சத்தை ஏதேதோ சிந்தனைகளுடன் அப்படியே நின்றவள் தவறு எதுவும் செய்யாமல் தப்பானவளாய் சித்தரிக்கப்பட்டாள் காதலனின் சதியாள். மொத்த பழியும் தன்மேலே சுமத்தி பிரீத் தன்னை வெறுத்து இருப்பார் என்று முழுமையாக நம்பினாள். என்மேல் அக்கறையோ அன்பு இல்லாதவள் நீ என்று தன்னவன் கேட்டது அத்தனை வழி தந்தது. அவன் காதலுக்காக மட்டுமே பூமியில் உயிர் தாங்கும் ஒருத்திக்கு கையில் காயம் எப்படி? காருக்குள் கமுக்கமாக அமர்ந்து இவன் செய்த வேலை இதுதான். கார் கதவெடுக்கில் கையை கொடுத்து நச்சு நச்சு என்று அடித்து தன் கைகளை காயப்படுத்திக் கொண்டான். அருகில் இருக்கும் கிளினிக் சென்று காயத்தை மருந்திட்டு கட்டியும் வந்து விட்டான்.
இரு பெண்களின் மனதை காயப்படுத்துவதை விட தன்னையே காயப்படுத்திக் கொள்வது மேல் என்று முடிவெடுத்தவன் திட்டத்தை செயல்படுத்தினான். அருகில் இருக்கும் கிளினிக் சென்று கெட்டிக்காரனவன் கட்டி நடக்க வேண்டிய சக்களத்தி சண்டை சாமர்த்தியமாக தடுத்து விட்டான். வெறும் சண்டை மட்டுமா வந்திருக்கும்? ஏதாவது ஒரு உறவை பிரிந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமும் வந்து சேர்ந்திருக்குமே. என் மேலதான் எல்லா தப்புமே. நான் தாங்க சரியில்லை. அக்கறையா பேச பாசம் காட்ட எனக்கு தெரியல. உணராத எந்த உணர்வையும் உணர வைக்க முடியாது. அன்பு, அக்கறை இதையெல்லாம் நான் அனுபவிக்காத ஒரு உணர்வு. இன்னைக்கு என் பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி யாராவது ஏதாவது கேட்டா மட்டும் என்கிட்ட இருந்து பதில் வரும். அப்படியே பழகிட்டேன். தானா யார்கிட்டையும் உரிமையா பேசக்கூட தயக்கமா இருக்கும். நிறைய பாசம் காட்டி பேச பயம். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உங்ககிட்ட கூட என்னால முழுசா என் அன்பை காட்ட முடியல. தயங்கி நின்னுடுறேன். பயம், நீங்க என்ன வெறுத்துருவீங்க. மேலே தொடர முடியாமல் குரல் தழுத்தழுக்க விசும்பி கீழே மண்டியிட்டு கத்தி அழுதாள் பிரதி. உங்க மேல நான் வச்ச காதல் தான் எனக்குள்ள தானாவே வந்த முதல் உணர்வு. இங்க முழுக்க நீங்க தான் தெரியுமா. இதயத்தை வருடி அவ்வளோ பிடிக்கும். உங்க கோபம், பிடிவாதம், முரட்டுத்தனம் நிறைய தட்டி காயப்படுத்திருக்கீங்க. இருந்தும் பிடிக்கும். நீங்க காலையில சாப்பிடாம போனதுனால இந்த நிமிஷம் வர நானும் சாப்பிடல. அதை உங்ககிட்ட சொல்லி காட்டணும்னு எனக்கு தெரியல. பைத்தியக்காரி மாதிரி தனியா உட்காந்து அலறேன். உங்களை இழக்க போறேன்னு பயமா இருக்கு பிரீத். எனக்கு நீங்க வேணும் பிரீத். ஐ லவ் யூ. மண்டியிட்டு மழலையாய் இரு கைகளையும் அவனை நோக்கி கண்ணீரோடு நீட்டிட வேகமாய் அவனும் மண்டியிட்டு அள்ளி அணைத்து மென்மையாக நெற்றியில் அடர்த்தி முத்தமிட்டு சொன்னான். சாரி பிரதி, என் மேலதான் தப்பு. நான் பேசாததுதான் தப்பு. உன் மேல எந்த எந்த மிஸ்டேக்கும் இல்லடி. நான் உன்னை தேடின மாதிரி தானே நீயும் என்னை தேடி விடல. புரிஞ்சுக்காம போட்டி போட்டேன். நான் தாண்டி காதல உணராம இருக்கேன். நீயா நானா போட்டி போட்டு முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். எனக்கு உன் நிலைமை புரியுது. ஐ லவ் யூ பிரதி. உன் பார்வை, இந்த சிரிப்பு என் உயிரை வருடும் தெரியுமா. நான் உன்னை விடவே மாட்டேன். அழாதரி, நான் இருக்கேன். என் பிரதிடி நீ, என் உயிர்டி நீ. நெஞ்சோடு சேர்த்து இருக்கிறான். மன்னவன் தோள் மீது நிம்மதியாய் சாய்ந்தாள் பிரதீக்ஷா. நொடி நேரத்தில் அழுகை மறைந்து உயிரில் நிறையும் அவன் ஸ்பரிசம் ஆறுதலாய் எல்லா காயமும் ஆற்றியது. ஆதரமாய் அவன் தந்த ஒற்றை அணைப்பு கரைகள் கடந்து ஆர்ப்பரித்து வெளிப்பட்டது ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட தீராத காதல். கட்டிக்கொண்டு காற்றுக்கும் சிறு இடைவெளி மறுத்த காதல் ஜோடிகள் முட்டி கால்கள் வலிக்க மண்டியிட்டபடி காதல் தண்டனை அங்கு அரங்கேற்றியது. அவள் பெருநுதல் முத்தமிட முனைந்தவன் விழிகளில் பட்டது. வெள்ளை நிற சட்டை பாக்கெட்டின் மீது மகுடமென அழகாய் மெளிர்ந்த பவித்ரா சுய தயாரிப்பால் உருவான அவள் பூவிதழில் பதித்த இளம் பிங்க் நிற அதழ் அச்சு. அக்மார் கிளிப் மார்க் அதிகாலையில் கொடுத்தாலே அதே முத்தம். இரவு வரை இதயத்திலே சுமந்து இப்போது காதலியிடம் காட்ட வசமாக வந்துள்ளான் கன்னி ராசிக்காரன். கடவுளே, மாட்டாம என்ன காப்பாத்து. இதே மாதிரி முட்டி போட்டு கோவில் 50 தடவை சுத்துற. கடவுளுக்கு லஞ்சம் தருவதாக ஆசை காட்டி காப்பாற்ற மன்றாடினான். பவித்ராவின் மீது கொலை காண்டு வந்தது. அதான் காலையில் ஆபீஸ்ல எல்லாரும் குறின்னு பார்த்தாங்களா. என் மானம் போச்சு. அது கூட பரவாயில்ல. ஆனா இப்ப என் வாழ்க்கையே போக போகுது. பிரதியின் வெளிக்கு நேராக இதழின் நகல் இருக்க இந்த நொடி கண்ணை அவள் திறந்தாள். ஒத்தை முத்தத்தில் மொத்த காதலும் க்ளோஸ். சடுதியில் ஆனவன் ரத்த அழுத்தம் பயத்தில் கூட படபடப்பு கூடி வேர்த்து கொட்டியது. அவன் திண்ணிய மார்பில் தலை சாய்த்து இதயத்தின் ஓசை கேட்டவளுக்கு இதுவரை மெலடி சாங் போல சீரான அலைவரிசையில் கேட்ட துடிப்பு இப்போது குத்துப்பாட்டு பீஜியம் போல அதிகப்படியில் அதர என்னவோ ஏதோ என்று பயந்தவள் அவனை ஏறிட்டாள். என்னாச்சு? ஏன் இப்படி ஹார்ட் துடிக்குது? பதில் சொல்லாமல் அவளை நிமிர விடாமல் கையால் தலையோடு நசுக்கி பிடித்து நெஞ்சிலேயே அழுத்தினான். வலிக்குதுங்க, விடுங்க. தலை செலுப்பி திமிரினாள். பிடியின் அழுத்தம் தாங்காமல் பிரதீக்ஷா. லவுடா இப்படிதான் தெரியாது. வாய்க்கு வந்ததை பிதற்றியவன், இங்க என்ன சொல்லுது? பிரதின்னு சொல்லுதா? அழுவது போல சொல்ல, ஐய இதுதான் காதலா என்பது போல ஒரு முகபாவனை இருந்தது பிரதியிடம். இப்படியெல்லாம் பேசும் ரகம் இவன் இல்லையே. காதல் வந்தால் கிறுக்கு பிடிக்குமோ? விடுங்க பிரீத். ஒரு கை அவன் மார்பில் பதித்து தள்ளிவிட இழுத்து இதழால் சரி செய்தான். முத்தத்தில் மெல்ல விழிமூடி லைத்தவள் பார்க்கும் முன் வீவடிவ கழுத்துக்கு கீழே உள்ள சட்டையின் காலர் பட்டனை 2 கைகளால் சேர்த்து பிடித்து கிழிக்க பட்டன்கள் தனித்தனியாக உதிர்ந்து தெரித்தது. காயத்தோடு வேகமாய் கலட்டிய சட்டையை அவன் கையில் இருந்து வழிந்த உதிரம் நனைக்க தன்னை விடுவித்துக் கொண்டு நகர்ந்தவள், என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? ரொம்ப வேர்க்குது, அதான். சட்டையை முதியின் பின்னால் கையில் மறைக்க பார்க்க, அதுக்கு நல்ல சட்டையை இப்படி கிழிக்கணுமா? நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப அப்நார்மலா இருக்கு. முத்து கொடுக்குறீங்க, சட்டையை கிழிக்கிறீங்க. என்கிட்ட சொன்னா பொறுமையா பார்த்து கலட்டி இருப்பேன்ல என நிஜமான அக்கறையில் கேட்டாள் பிரதி. பார்க்க கூடாதுன்னு தானே கிழிச்சதே. பித்து கொண்டவன் போல எங்கேயோ பார்த்து பதட்டத்துடன் பதில் சொன்னான். சொன்னது தெளிவாக புரியாமல், என்ன? ஐயோ, கையில ரத்தம் வருதுங்க.
காதலியோ ஆடவன் கைகளை பிடிக்க அருகில் வர முதுகுக்கு பின்னால் மறைத்து கொண்டான். அழுத்தமான குரல் சொன்னான், ஒன்றும் இல்லை, நீ 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 சாப்பிடலன்னு பவி சொன்னா, சாப்பிடு, பசிக்கும் என்றதுமே ஏதோ உணர்ந்தவள் அடுக்களை நோக்கி விரைந்து ஓடினாள். இங்கோ சட்டையை பிரித்து இதழின் சாய கரைகளை ரத்தம் பூசி மறைத்தான் கள்வன். மறைத்த பிறகுதான் சீராக மூச்சு விடவே முடிந்தது. சமையல் மேடையில் உள்ள உணவை தட்டில் பரப்பியவள் வெளியில் விழுந்தாள். கருப்பு நிற சாட்டின் புடவையில் 3 முழம் மல்லிகை பூ சூடி பிளாக் அண்ட் ஒயிட்டாக பவித்ரா. திரும்பி நின்றவளின் முகத்தை பார்க்க ஆசை வர, பவி நீ புடவையில சமடி, திரும்பி ஃப்ரண்ட் வியூ காட்டடி என்று பின்னால் தட்ட கூச்சத்தில் துள்ளி குதித்தவள் திரும்பி முறைத்து, நல்லா பாத்துக்கோ என்று சிநேகமாய் சிரித்து தோழிய நெற்றியோடு நெற்றி முட்டினாள் பவித்ரா. வலிக்குது ஏண்டி இப்ப புடவைக்க பூவு எதவும் ஒரு கூட அள்ளி அப்பி வச்சிருக்க? பிரதி புரியாமல் கேட்க, காரணமாதான் என்று பொருளோடு சொன்னவளை கேள்வியாய் ஏற இறங்க பார்த்தாள் பிரதி. சும்மா தோணுச்சு, ரொம்பலாம் இல்ல, ஒன்லி 3 முழம்தான், செம வாசம், வீட்டுல பூக்குற பூ, உனக்கு வேணுமா? பேச்சை மாற்றிட ஒப்புக்காக கேட்டாள் பவித்ரா. பசி மயக்கத்துல இது ரொம்ப முக்கியம், போடி. சலித்தவள் வெளியே நடையை கட்ட பவித்ராவின் தேன் குரல் தடுத்து நிறுத்தியது. மல்லிகை என் மாமன் மயங்கும் பொன்னான நாள் அல்லவா என பாடிக்கொண்டே பாலை காய்ச்சிட, பவி லிரிக்ஸ் தப்பா பாடுற, அது மாமன் இல்லடி மன்னன், சொல்குற்றம் கண்டுபிடித்தாள் புலவன் போல. நான் சரியாதான் பாடுறேன், உனக்கு புரிஞ்சுக்க தெரியல கிரீன் பேபி. நக்கல் துணையில் வார்த்தை வர, போடி பைத்தியம். யாரு, நானா நீயா? அர்த்தமாய் பொன்னகைத்தாள் பவித்ரா. அறை வந்ததும் அவனுக்கு ஓட்டி விட்டு இரவு உணவை முடித்தவள், என்னங்க மல்லிகை என் மன்னன் மயங்கும்னு பழைய பாட்டு இருக்குல்ல, அதுல மன்னன் தானே வரும், மாமன்னு வராது தானே? அப்பாவியாய் சந்தேகத்தை கேட்டு வைத்தாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா மல்லிகை பூ வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்களை மூடி கற்பனையில் வாசம் பிடித்தவன் உடலை குலுக்கி முறுக்கி பாடினான். 3 முழம் மல்லியப்பூ இன்ன முட்டை கண்ணால் பாக்குதடி என்ற பாடல் அவன் பாட யதார்த்தமாக 2 பேரும் பொருந்தி பாடுறாங்களா இல்ல ஏதாவது அர்த்தத்தோட பாடுறாங்களா? குழப்பத்தில் ஆழ்ந்தாள் பிரதி. மாமனுக்கு பிடித்த மயக்கும் மல்லிகை புடவையில் இருக்கும் பவித்ரா. டோரா புஜி கூட இந்த க்ளூ கிடைத்தால் நடக்கப் போவதை ஈஸியாக கண்டுபிடிக்கும் கிரீன் பேபி என்று இதற்கு தான் சொன்னாலும் பவித்ரா, கை குழந்தையா இருக்கியடி பிரதி. அத்தியாயம் 33. காலையிலிருந்து பசியோடு இருந்தவளுக்கு உடல் சோர்வு அசதியால் தூக்கம் கண்ணை கட்ட தனது அறைக்குள் நுழைய காலை உள்ளே வைத்த பின் ஏதோ ஒரு உந்துதலில் கிச்சனுக்கு வர பவித்ரா வைத்தது போக கவரில் இருந்த மீதி பூவை கையில் எடுத்து சற்று முன் பிரீத் எப்படி ரசனையோடு லயித்து வாசம் பிடித்தானோ அப்படி ஆழ்ந்து நுகர்ந்து வாசத்தை சுவாச பையில் நிரப்பியவள் கைகளால் தன் ஒற்றை பின்னலை விளக்கி பூவை தலையில் சூடி ஒவ்வொரு முறை மூச்செழுத்து சுவாசிக்கும் போதும் மல்லிகை வாசம் உணர்வை நிறைக்கும் போதும் நினைவில் எல்லாம் அவன் காதல் கற்பனையில் பறந்தவளை வேகமாய் மோதிவிட்டு சென்றாள் பவித்ரா. கையில பால் எடுத்துக்கிட்டு எங்க போறா? இவ இருக்கிற எல்லா நட்ஸும் போட்டு பால் ஏன்? விபரீதம் புரிய உடனே தடுத்தாள். பவித்ரா எங்கடி போற? பதில் தெரிந்தும் வர வைத்த புன்னகையோடு கேட்டாள் எதுவும் தெரியாதவளாய். மாமா ரூம்க்கு. இதை குடிக்க கொடுத்துட்டு வரணும். மாமா கை சரியில்லைல்ல, அடிவட பட்டிருக்கு, அதான் வருந்தி சோகமாக சொன்னாள் பவித்ரா. அவருக்கு தானே, நான் போய் கொடுக்கறேன், உனக்கு ஏன் கஷ்டம் என்று சொல்லி அவள் கையில் இருந்த பாலை வெடுக்கென பிடுங்க பவித்ரா முகம் மாறியது. என்னடி 1 மணி நேரமா காய்ச்சி சுண்ட வச்ச பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் போட்டு பதமா ரெடி பண்ணிட்டு வந்தா தொக்கா என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போற, என்ன திமிரா என்று எரிச்சலாக எகிரினாள். மாமனுக்கு சேவை செய்ய ஆசையாய் வந்த உறவுக்காரி. இவளும் சரியில்லை, அவரும் சரியில்லை. இப்படியே பூ புடவையோட மயக்கும் மோகினி மாதிரி அவர் ரூமுக்கு போனா கண்டிப்பா ஏடகுடமா ஏதாவது நடந்துடும். அந்த ஆளை நம்பினாலும் நம்பலாம், இவளை நம்ப முடியாது என்று மனசாட்சி எச்சரிக்கை செய்தது. பவிமா ப்ளீஸ், உன் மாமா என் மேல கோவமா இருக்காருல, இப்ப நீ போய் இதை தந்தா என்ன நினைப்பாரு? அவர் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு தானே நினைப்பாரு. அது உண்மைதானடி, உனக்கு தான் என் மாமா மேல அக்கறையே இல்லையே. நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் நீ தான் அக்கறையா செஞ்சிருக்கணும். ப்ளீஸ் பவி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இனிமே நான் பண்றேன். அப்படி எனக்கு தெரியலையா, நான் உன்கிட்ட வந்து கேட்குறேன், பள்ளி வாங்காம விட்டு கொடுடே ப்ளீஸ். சரி சரி, ஆனா ஒரு கண்டிஷன், இதை போய் மாமனுக்கு கொடுத்துட்டு உடனே நீ வெளியே வந்துடணும். யோசனையோடு தலையாட்டியவள் ரூமில் காலை எடுத்து வைக்கும் போதே மனதில் இனி பவித்ராவுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, அவரை தனியா விட்டுட்டு நான் வெளியே போகவே கூடாது, அவர்கிட்ட யாரும் நெருங்கி வரவே கூடாது
என்று தீர்க்கமாக எண்ணியவாறு கதவை தாளிட்டவள் அவன் அருகாமையை வாசம் உணர்த்தியதும் நடுக்கத்தோடு திரும்பாமல் அப்படியே நின்றாள் பிரதி. மல்லிகையோடு பெண்ணவள் வாசமும் போட்டியிட்டு போதையேற்ற இடையோடு இறுக்கி அணைத்து கழுத்துகளில் எல்லாம் முத்தம் பதிக்க பெண் தேவதை உணர்வுகள் சீறி தயக்கம் வெட்கமும் நடுக்கமும் தர நாணம் கொண்டு பிடிமானத்திற்காக பால் கொண்ட கண்ணாடி குவளையை உடையும் வரை அழுத்தி பிடித்தாள் பிரதீக்ஷா. பிரதி, என்ன பாரு பிரதி. மோகத்தோடு அழைக்க அவன் மந்திர குரல் கேட்டு மயங்கி நின்றாள் பாவை. இப்படியெல்லாம் இதுவரை அவள் பெயரை காதலோடு உச்சரிக்காதவன் இடைவெளி விட்டு ஒவ்வொரு எழுத்தையும் அழுத்தமாக, அதைவிட புதிதாய் கிறக்கமான குரலில் அழைக்கவும் அவள் பெயர் அவளுக்கே புதிதாய் தெரிய அச்சம் கொண்டு திரும்பாமல் நின்றாள். அவன் பார்வை பிடியில் சிக்கினால் உலகம் மறந்தும் அவனில் தொலைந்துவிடும் நிலை வரும். அதனால் மாட்ட, இந்த மாதிரி ஆம்பளைங்களை நம்பக்கூடாதுன்னு எங்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி விஷயத்துல பிரதி? புரியாதவன் போல் பின்னால் இருந்து அணைத்தபடி கண்ணம் மூடு கண்ணம் உரசி சீண்டிட விலகி போக விடாமல் இருப்பவன் கைப்பிடித்து பிரதி விலக கையில் காயம் பட்டவனோ கை உதறி விலகினான். வலிக்குது பிரதி. அடிபட்டு அடங்காம ஏன் காயத்தோட ரொமான்ஸ் அவசியமா என்ன? நக்கல் இலையோட கேட்டாள் திமிரோடு. எனக்கு இது வேணாம், நீயே குடி, அப்பதான் ரொம்ப தெம்பா இருக்கும். மர்மமாக சிரித்தான் பிரதி. சரி என்று நினைத்த பாலை பருக அவன் பார்வையோ பாவையின் அழகை பருக. மல்லிகைப்பூ எனக்காக தானே வச்சுட்டு வந்திருக்க என்ற வார்த்தையில் புறகேற தொடர்ந்து இரும்பி அவளுக்கு திகில் பிடித்தது. சுற்றிலும் வெளிச்சமே இல்லாமல் இருண்டு போக பேய்ப்படம் பார்ப்பது போல பயத்தில் எச்சில் விழுங்கியவள் நகர அடி எடுத்து வைக்க கால் எதன் மீது மோதி அவள் கீழே சரிய தாங்கி பிடித்தான் ஹீரோ. அடர் இருளில் சில்மிஷக்காரனோ கன்னத்தில் முத்தமிட்டு விலக பயந்தவளோ கால் போன திசைக்கு நடக்க பொட்டு வெளிச்சம் இல்லாமல் கை கால்கள் எல்லாம் அடிபட்டு செய்தாரமானது. ஆனால் ஆச்சரியம், வேடன் அவன் இருளில் எங்கெங்கோ இருந்து அம்பை போல முத்தம் எய்தி யுத்தம் செய்தான். அவள் அங்கம் எல்லாம் கண்களை காட்டாமலே கண்ணாமூச்சி ஆட வைத்தான். அவன் தாக்குதலில் அவள் சிலிர்ப்பை வைத்து முத்தத்தடம் வைத்த இடம் அறிந்தான். பொறுமை இழந்தவளும் கத்தினாள். லைட்டு போடுங்க, நைட்டு விஷன் கிளாஸ் போட்டிருக்கீங்களா? சரியா தப்பா கிஸ் பண்றீங்க? கைகளை காற்றில் முன்னால் அலசி பின்னாடி இருப்பவனை முன்னாடி தெளினாள் முட்டாள் பிரதீக்ஷா. எப்படா கிளை சிக்கும், சூப்பு வைத்து குடிக்கலாம் என்று காத்திருந்த பூனைக்கு விருந்து படைத்தது போல கையில் பாலுடன் சிவப்பு நிற நைட்டியில் கூந்தலில் மல்லிகையை சுடியேற்றி பார்வையில் நாணம் கொண்டு உயிரின் பாதியானவள் அவன் முன் வந்தாள். வேட்டையாடாமல் விடுமா விரகதாபம் கொண்ட ஆண் சிங்கம். இருள் படர்ந்த அறையில் ஒரு மின்மினி பூச்சி அளவு கூட ஒளி இல்லை. காமனிடம் வசமாக சிக்கியவளால் அந்த அறையை விட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சவுண்ட் ப்ரூஃப் கத்தினாலும் வெளியே கேட்காது. கற்பின் அரசன் காதலோடு அதையே காவ கேட்க சீவல் பெருசா சிதறல் பெருசா நிலைமையில் பிரதி. இந்த இக்கட்டான நிலைமையிலும் எனக்கு பதிலாக பவித்ரா வந்தாலும் இதுதான் நடந்திருக்குமோ என்று சந்தேகம் கொள்ள தவறவில்லை அவள் நெஞ்சம். அந்த அதிர்ச்சியில் அவள் அப்படியே சிந்தனையில் மூழ்கிட அந்த ஷாக்கை பயன்படுத்தி மோகத்தில் மூழ்கியவனும் எப்போது அவளை கையில் ஏந்தி மெத்தையில் கிடத்தின கற்பனை உலகம் விட்டு நிகழ்வுக்கு வந்தாள் பிரதி. இப்போதெல்லாம் அன்பன் அவள் வயிற்றில் முத்த விடுவது வலிமையாகி போனது. குறிப்பால் உணர்த்துகிறான். பிள்ளை பெற்று தாடி என்று காதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் துடித்தான். குடும்பமாக வாழ வேண்டும், என் உயிருக்கு உருவம் தர உன் கருக்கோயில் அனுமதி வேண்டும். வரம் தராத தெய்வத்தை அடைய திருட்டு வேலையில் இறங்கிவிட்டான் குறுக்கு புத்தி கொண்டவன். ஆமா, அது எப்படிங்க? என்னை விட வயசானவர் நீங்க. கண்ணு தெரியாம நான் கண்டபடி அடிபட்டு நிக்கிறேன். ஆனா நீங்க மட்டும் எப்படிங்க கரெக்டா என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்க வரம் தடம் கூட எனக்கு தெரியல. ஆச்சரியமாக கேட்கவும் ரகசியத்தை சொன்னான் பிரேத். அவள் அடிவயிற்றில் ஆடையோடு முத்தமிட்டு நிமிர்ந்தவன் அவள் பூக்களை உதிர்த்து அவள் மதிமுகத்தில் மழையென தூவி, எனக்கு மல்லிகை பொண்ணா ரொம்ப பிடிக்கும். ஓ, இதை வச்சுதான் அப்ப வேணும்னுதான் அப்படி தப்பா பண்ணீங்களா? கோபம் கொண்டு அடிக்க எக்கி அவனை பிடித்து இழுக்க எக்குத்தப்பாய் வந்து விழுந்தான் காதலன் அவள் மீது. இந்த விபத்து கூட அவனுக்கே சாதகமாக பாதகம் செய்தான். பிரதி, இதுக்கு வேணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேணா. அவள் முடிக்கும் முன்னே இவன் தொடக்கிவிட வேண்டாம் விடுங்க என்று கூச்சலும் கொஞ்ச நேரத்தில் அடங்கி போனது அந்த அறையில். காலை வேளை வழக்கத்துக்கு பாராக இருந்தது. கண்களாலே கதை பேசிடும் காதல் ஜோடிகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாமல் ஒழிய ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று சரியாக கடித்த பவித்ரா கல்லில் தோசை ஊற்றி மாமனுக்கு எடுத்து சென்று பரிமாற பிரதீக்ஷாவை அழைத்தாள். நீ போ, நான் வரல. நைசாக நழுவி பயத்தில் படபடத்தாள் பிரதீக்ஷா. நேற்று குரங்கு மாதிரி நான் தான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு புடுங்கிட்டு போன, போய் தோசையை கொடுத்துட்டு வான்னு சொல்ற, போக முடியாதுன்னு சொல்ற, என்னடி? சலித்தபடி விழிகளால் அவளை ஆராயும் பார்வை பார்க்க கழுத்தில் இருந்து கை வரை சிவப்பு நிற காட்டன் ஷால் கொண்டு மொத்தமாய் மூடி இருக்க வேண்டும் என்று கரண்டியை கீழே போட்டாள் பவி.
பிரதி அதை எடுக்க குனிய அவள் போட்ட திரை தரையை முத்தமிட்டு பவித்ராவின் பார்வையில் மாமன் அவள் செய்த லீலைகளை அத்தனையையும் காயங்களாக கண்ணில் விழ அவசரமாக ஷாலை எடுத்து போட்டுக்கொண்டாள் பிரதி. மறைக்க வேண்டிய நேரத்துல மறைக்காம இப்ப மறைச்சு என்னடி? கடுப்புடன் கேட்க அவமானம் பிடுங்கி திங்க அசிங்கப்பட்டு கொண்டு பிரதி நிமிர்ந்து பார்க்காமலே, அது பூச்சி கடிச்சிருச்சு பவி. எடுபடாமல் அவள் சொன்ன பொய் காயத்தால் சாயம் போனது. குரலை செருமியவள், கடிக்கக்கூடாத இடத்தையெல்லாம் ஆழமா கடிச்சு வச்சிருக்கு. சரியான காம பூச்சியா இருக்கும் போல. ஏன் பிரதி, இங்க மட்டும்தானா இல்ல இன்னும்? பார்வையை சற்று கழுத்துக்கும் கீழே இறக்க, இங்க மட்டும்தான், வேற எங்கேயும் இல்ல. கைகளால் கழுத்தை மறைத்து திருட்டுமொழி முடித்து காட்டி கொடுத்து விட்டாள். சிறுகதை அல்ல, அவன் எழுதியது தொடர்கதை என்று அதே அதிர்ச்சியில் பரிமாற சென்றவள் பேரதிர்ச்சியானாள். மாஸ்க் அணிந்து கொண்டு மாமன் வருவதைக் கண்டு, சாப்பிட்றதுக்கு எதுக்குடா மாஸ்க் போட்டு வர? கிண்டல் அடித்தாள் மாமன் காரனை. த்ரோட் இன்ஃபெக்ஷன். இருமி காட்டினான். நோயை நம்ப வைக்க மிமிக்ரி செய்தான், வியாதியஸ்தன் போல. சஸ்பென்ஸ் தாங்காமல் வேகமாய் அவன் மாஸ்க் கீழே இழுத்து வர்க்க கீழ்த்தாடை ஆப்பிள் போல சிவந்து வீங்கி கண்ணி போய் இருந்தது. தன்னை மீறி கேட்டாள், என்னாச்சு மாமா? அக்கறை நிறைந்த குரலில், பாத்ரூம்ல விழுந்துட்ட என்று சொன்னதுதான் தாமதம். பவித்ரா காயத்தை உற்று பார்த்து கைத்தட்டி சிரிக்க, அசிங்கப்பட்டவன் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு என்று பொய் சொல்லி அவசரமாக ஓடினான் அவமானத்தோடு. வெளியே அவனுக்காக காத்திருந்தவள் இடைமறித்தாள் நகர முடியாமல் வீம்புக்கார காதலனை. சாரிங்க, வலிக்குதா? பாவமாக கேட்க கோபமாய் முறைத்தவன் வாய் திறந்து பேச முடியாமல் விலகி செல்ல அவன் முன்னே ஓடி வந்து தடுத்தினாள். கெஞ்சி பேசினாள். வாய்க்குள்ளே முணுமுணுத்தான். வேணாம்னு சொல்லணும். இப்படி அடிக்கிறது, ரத்த வர்ற அளவுக்கு அடிச்சுட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறான் நாடகக்காரி. இனிமே நான் உங்ககிட்ட வந்தேனா செருப்பால் அடி. ஆவேசமாக கத்தி விட்டு சென்றவன் மீண்டும் அவள் முன் வந்தாள். என்னங்க, பேசுங்க ப்ளீஸ், என்னங்க கெஞ்சினாள் அவனிடம். வலிக்குதி, போய் தொலை, சாவடிக்காத. வாய் அசைக்க முடியல, அந்த அளவு வலிக்குது. அடி இடி மாதிரி இருந்தது. அவ்வளவு கோவம் வரும் அவனுக்கு. எதிர்காலத்தை நினைத்து பயந்து கேள்வி கேட்க பதிலில் நெஞ்சுவலி பார்சல் கட்டி தந்தாள் பிரதீக்ஷா. எனக்கு பாக்ஸிங் தெரியுங்க, நான் ஸ்டேட் பிளேயர். அதை கேட்டதுமே உலகமே ஒரு நிமிடம் உறைந்து ஸ்தம்பித்தது அவனுக்கு. என்னடி சொல்ற, பாக்ஸரா? பயத்தில் ஈரக்குலை நடுங்கியது. வாழ்க்கை முழுக்க இந்த அடி வாங்க முடியாத எச்சில் கூட்டி விழுங்கியவன் பதட்டத்தில் கண்களை அகல விரித்து அவளை விட்டு தள்ளி பிரிந்து பின்னோக்கி செல்ல, இந்த விளக்கத்தால் பதறியவளோ, இப்படியெல்லாம் பயந்து தள்ளி போகாதீங்க, கஷ்டமா இருக்கு. அவனை கை கொண்டு தொடவர பயத்தில் பின்னால் நடந்தவன் கண்களை மூடிக்கொண்டு, தெரியாம பண்ணிட்ட, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அடிக்கு பயந்த பிள்ளையாய் வாக்குமூலம் கொடுக்க, ஏன் இப்படி பேசுறீங்க பிரீத்? நான் சொல்லும் போது நீ நிறுத்தல, அதான். கைகளால் கண்ணம் தொட போக பின்வாங்கியவன் காரில் ஓடி பதுங்கிக் கொண்டான். காற்றில் கை நீட்டி அப்படியே நின்றவள் கண்கள் கலங்கியது. அவளின் கலங்கிய விழிகளை கண்டவனுக்கு ஏதோ போலாக ஓடி வந்தவன் காதில் ரகசியமாய் கேட்டான், கல்யாணத்துக்கு அப்புறமும் தொட்டா அடிப்பியா? பயந்து பம்பியவன் கேட்டதும் புன்னகைத்தவள் என்றாள் வெக்கத்தோடு. நைட்டு மருந்து போட்டுவிடு, நான் கேட்ட மருந்து, கராராக சொல்லிவிட்டு சென்றான். சம்மதமாய் தலையசைத்தவள் மருந்தின் அர்த்தம் உணர்ந்து வெக்கம் வர, கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன மேடம், அடிச்சதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல இவன் தான் அடிவா தாங்குவான்னு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்டான். உயிர் முக்கியம் அல்லவா? நான் யாரு, என் படிப்பு என்ன, என் அப்பா அம்மா பெயர் கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க ஆசையை என்கிட்ட கேட்டது கல்யாணம் மட்டும்தான். குழந்தைங்களை பத்தி ஏக்கமா பேசியே எனக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. அப்போ லீவு போட்டுறவா? அடி வாங்கினது பத்திரையோ கல்யாணத்துக்கு அப்புறமும் தான். சோகமாக ஃபேஸ் வைத்து செல்பவனை தேற்றுவதற்காக ஐ லவ் யூ குமாரு என்றதும் சூடானவன், அப்படி கூப்பிடாதன்னு சொல்றான்ல, அதட்டினான். அப்படிதான் கூப்பிடுவேன் என்றவளை இழுத்து காருக்குள் தள்ளி 1 மணி நேரம் ஆபீஸ் பர்மிஷன் போட்டு திகட்ட தண்டனை வழங்கினான் காதல் தீராதவன். மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவு. இருவரும் திருமண பந்தத்தில் இணையலாம் என்று வாய் வார்த்தைக்கு பேசி முடித்த அடுத்த நாளே பாதி உயிராய் அவசர சிகிச்சை பிரிவு மெத்தையில் மயங்கிய நிலையில் சுருண்டு கிடந்தான் பிரீத். கையில் ஒவ்வொரு துளைய ட்ரிப்ஸ் ஏற அதை கண்ணீரோடு வெளியே நின்று பார்த்து துடித்த 2 பெண்களும் சுமார் 1 மணி நேரம் காத்திருக்க வைத்த விழித்தவன் முன்னால் 2 பெண்களும் வார்டுக்குள் சண்டையில் இறங்க ஏண்டா கண்ணை திறந்தோம் என்று இருந்தது அவனுக்கு. பவித்ராவோ, உன்னால தாண்டி இப்படியாச்சு, நீ சமைச்சதை சாப்பிட்டுதான் இவன் ஃபுட் பாய்சன் ஆகி சாக கிடக்கிறான். அத்தனை கொத்தையும் அடக்க முடியாமல் அவளிடம் காட்டினாள் பவித்ரா. ஆபீஸில் இருந்து மாமன் மயங்கி கிடப்பதாய் செய்தி வர உடனே கிளம்பி வர சொன்னதும் பதறி ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த நொடி முதல் வேதனையில் தவித்தவள் அவளின் மொத்த ஆதங்கத்தை கொட்டினாள். பிரீத் உயிருக்கு உலை வைக்க பார்த்த பிரதியிடம் நடுங்கிய குரலில், இல்ல பவி, எனக்கு தெரியல, எப்படி
அழுகையோடு திக்கி திணறினாள், வார்த்தையை முழுதாய் நிறைவு செய்ய முடியாமல். வாய மூடு பிரதி, நீ ஏன் எனக்கு போட்டியா நினைக்கிற? எனக்கு தெரியாதுன்னு கண்டதும் பண்ணுற, இன்னைக்கு பண்ணதும் அப்படிதான்னு. நீ உரிமை எடுத்து சமைக்கிறது என் பிரச்சனை இல்ல, அவனுக்கு ஒத்துக்காதது கொடுத்து ஏன் கொல்ல பாக்குற? கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக கேட்டாள் பவித்ரா. பவி, அவளுக்கு தெரியாது, விடு, அழறா பாரு. பிரீத் வக்காலத்து வாங்க முறைத்தவள் தொடர்ந்தாள். முதல்ல பேசி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். சமைச்சு கொடுத்து இங்க யாரும் யாரையும் மயக்க போறது இல்ல. அவ செய்யற தப்பு எல்லாம் நீ நியாயப்படுத்தினா அவளுக்கு தான் கஷ்டம், எனக்கு இல்ல. ஏண்டி இப்படி அழுதுகிட்டே இருக்க? எரிச்சல் துணையில் சிறு சிறுத்தவள். நான் போய் பில் எழுதிட்டு வர. ஒரு பிளேட் காளான் தின்னுட்டு 30,000 தண்டம். வீண் செலவு வைத்த மாமன் தலையிலேயே மெல்லமாய் அடித்துவிட்டு பில் கட்ட பவித்ரா வெளியே செல்ல, அவ சொல்றதும் சரிதான், என்னாலதான் இப்படி. நிறுத்தாமல் கண்ணீர் விட்டவள் ட்ரிப்ஸ் ஏறும் அவன் கைகளின் நரம்பு தேடலில் உண்டான 5-6 சிறு காயங்களை கண்டு மேலும் அழுகை வெடித்தது அவளுக்கு. மெல்ல எழுந்து அமர்ந்தவன் கட்டிலில் சாய்ந்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு கத்தினான். அவள் அழுகையை அடக்க, நிறுத்தடி, வந்ததுலேருந்து சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப வலிக்குதா? உடைந்த குரலை அவள் வேதனையை சொன்னது. நீ வீட்டுக்கு போ, பவி இங்க இருக்கட்டும். அவளை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். அதான் எனக்கு தோணுதுங்க, நேத்து வரை நல்லா இருந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னதும் இப்படியானா என்ன அர்த்தம்? நான் போயிடுறேன், என்னால உங்களுக்கு எதுவும் ஆகிட்டா? இங்க வாடி. அளவில்லா காதலோடு பிரதி தயக்கி அருகில் வர இடது கையில் அவள் வலது கரத்தை பிடித்து இழுத்து தன் மார்புடன் அணைத்து நெற்றியில் இதழ் பதித்தவன் ஒரு கையால் நடுங்கும் அவள் கையை பற்றி கொண்டு ஆறுதல் படுத்தினான். நானுமே என்ன ராசி இல்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை சாபம் வாங்கி வந்ததுன்னு கூட நம்பி இருக்கேன். நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல பிரதி. உன் காதல் தான் எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம். எனக்காக கடவுள் தந்த தேவதனி. என்னுடைய வரம் எல்லாமே நீதான். என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லாத பிரதி. இரு கைகளையும் அவள் கன்னத்தில் பதித்து நெற்றியில் புத்தவிட கையில் குளுக்கோஸ் ஏறிய டியூபில் அழுத்தம் கூடியதால் அருந்து விழுந்தது. கை நரம்பில் குத்திய ஊசியில் இருந்து மொத்த ரத்தமும் வழிந்தவன் மேல் விழ உயிரானவன் உதிரம் கண்டு பதறியவள் நிற்காமல் வலியும் குருதி மேலும் அவளுக்கு அச்சம் தர கத்தி கல்லாட்டவே செய்துவிட்டாள். தாமதமாக வந்த செவிலீரை திட்டி தீர்க்க கடுப்பான ரசோ, உன்னை யாரு உள்ள விட்டது? வெளியே போ என்று விரட்டி விட சோகமாய் வாசல் வந்தவள் அங்கே போடப்பட்ட இருக்கையில் அமர்ந்தாள். தன்னவனிடம் போக துடித்த மனதை அடக்கிறாள். நர்சு திட்டுக்கு பயந்து, ஏங்க கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? குளுக்கோஸ் டியூபை பொருத்தியபடி சிரித்துக்கொண்டே கேட்ட செவிலியர் கேள்வியாக பிரீத்திடம், உங்களோட லவரா? ஆம் என்று தலையசைத்ததும், இந்த மாதிரி காதலை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், பத்திரமா பாத்துக்கோங்க, ரொம்ப அழுகிறாங்கன்னு தான் வெளியே அனுப்பினேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மருத்துவ அறிக்கையில் குறிப்பு எழுத தொடங்கிட கர்வமாய் புன்னகை செய்தான் பிரீத். வெளியே நின்றவளை இடைமறித்த பவித்ரா, உன்கிட்ட தனியா பேசணும் என்று வெளியே அழைத்து செல்ல, எனக்கு இருக்கிற ஒரே உறவு என் மாமா, எனக்கு இருக்கிற ஒரே உரிமையான உறவும் அவன்தான், அதனாலதான் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, சாரிடி. நம்ம கண்ணீர் நம்மளை பிடிச்சவங்களை ரொம்ப பலவீனமாக்கும், எல்லாத்துக்கும் அழாத பிரதி. என்னோட அம்மா எப்பவுமே அழமாட்டாங்க, கண்ணீரால எதுவுமே மாற போறதும் இல்லை. அவனோட ஆசைக்காக என் அம்மா மாதிரி மாற முயற்சி பண்ணாத. அவங்க பொண்ணு என்னாலேயே அது முடியாது. அவங்க வயசு வேற, உன் வயசு வேற. உன் வாழ்க்கையை முதல்ல பாரு பிரதி. என்ன காரணம் காட்டி உங்க கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. நிலையான உறவு இல்லாம உன்னால சபையில நின்று எனக்காக பேசிட முடியுமா? இந்த உலகம் பதில் சொல்லாது, ஆனா கேள்வி நிறைய கேட்கும். நீ யாருன்னே கேட்டோம் முதல்ல உனக்கான உரிமை அங்கீகாரத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறமா நீ என் அம்மா ஸ்தானம் எடுத்துக்கலாம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு கல்யாணம் பண்ணவே முடியாது. பிராக்டிக்கலா யோசிப்பதி. எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுவாங்க. இப்போ நீ வேற இருக்க, சொல்லவே வேணாம், வரம்பே இல்லாம பேசுவாங்க. என் மாமா பொண்டாட்டியா நீ ஆனா அது மட்டும்தான் எனக்கான உரிமையா பேச முடியும். ஒரு உறவு உண்டானா மட்டும்தான் பிரிவு வராம தடுக்கும். இன்னொரு பிரிவு ஏமாற்றத்தை என் மாமா தாங்காது. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், நான் உன்னும் சீரியல வர அத்தை பொண்ணு இல்ல, உன் ஆளு மன்மதனும் இல்ல, புரியும்னு நினைக்கிறேன். கேள்வியாய் புருவம் உயர்த்தினாள் பவித்ரா. அர்த்தம் புரிந்ததும், நீ சொல்ற ஒண்ணுமே எனக்கு புரியல. அப்பாவியாய் நடிக்க, சரி உனக்கு புரியல, முடிஞ்ச அளவுக்கு உங்க 2 பேரையும் சேர்த்து நல்லா வாழ வைக்க தான் முயற்சி பண்ணுவேனே தவிர நீங்க பிரியறதுக்கு என்னைக்குமே நான் காரணமாவே இருக்க மாட்டேன். தேவையில்லாத பயத்தை விட்டுட்டு நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்க பிரதி. சரிவா உள்ள போவோம் என்று அழைக்க மறுத்தவள் பயந்து சொன்னாள். அந்த நர்ஸு உள்ள வந்தா திட்டுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன். முகத்தை சோகமாக சிரிக்கவும் பங்கமாய் கலைத்தாள் பவித்ரா. பாவம் அந்த நர்ஸு, எதை பார்த்து பயந்தாங்களோ. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொடங்க, ஒரு இடத்தையும் விடுறதில்ல என்று திட்டி ஆட்டோவில் பிரதியை வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள். பிரீத்தி இருந்த அறைக்கு வந்தவள் அவனை நேராய் பார்த்து கேட்டாள், என்ன முடிவெடுத்திருக்கீங்க மாமா? எதை பற்றி கேட்கிறாள் என்று புரியாமல் ஆடவன் பெய்ந்த விழிக்கவும், இங்கு ஒருத்தர் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராஜ வாழ்க்கை வாழலாம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரே என்று இழுத்தவள்,
வெறும் ஒரு வாரத்துக்கு இங்க வந்து கிடக்கிறாரு. வாழ்நாள் முழுக்க எதை எதை இழக்க போறாரோ. நீ கீழிருந்து மேலாக அவனை நக்கல் பார்வையிட, இப்ப அதெல்லாம் சும்மாவா? நீயும் லவ் பண்ற போலன்னு எனக்கு மரண பயத்தை காட்டிட்டு தெரியுமா பவி? மனதில் இருந்த பயம் விலக நிம்மதியாய் உணர்ந்தான் பிரீத். ஒரு சின்ன சலனு தான் சபலத்துக்கு காரணம். எங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணாதான் உன் மனசு சொல்லும். உன் அத்தை பொண்ணுனா என்ன உன்னால விட்டு கொடுக்க முடியாது. உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப புரியுதா மாமா? நான் உன்கிட்ட நெருங்கி வந்தாலே உனக்கு உறுத்துது தானே? பிரதிக்கு துரோகம் பண்றோம்னு மனசு வலிக்குது தானே? இப்ப தெளிவா புரியுதா? யாரை காதலிக்கிற, யாரு உன் மனசுல இருக்காங்கன்னு? அவன் மட்டும்தான். இனிமே குழப்பம் இருக்காது. 1+2 ஆஃபர் வேணும்னு கேட்க மாட்டே தானே? மாமனை முறைத்து பொய்க்கோபம் கொண்டவள் இறுக்கமான குரலில் அழுத்தமாக சொன்னாள். 2 பொண்டாட்டி கதையெல்லாம் வெளியிலிருந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி மாய இருக்கும். 2 பேர் உபசரிப்புல நிம்மதியா இருக்கிற மாதிரியும் பார்க்கறவங்களுக்கும் தெரியும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல தப்பான முடிவை எடுத்திருப்பாங்க. அந்த தப்புக்கு 2 பொண்ணுங்களோட வெறுப்பையும் கோபத்தையும் வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கிறது தான் தண்டனை. 1 வாரம் டெமோ போதுமா, இல்ல இன்னும்? போதும். விளையாட்ட ஒரு தடவை சொன்னதுக்கு இவ்வளவு நீ வச்சு என்ன செய்வன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்று 1 வாரமா இருதலை கொள்ளி எலும்பாய் தவித்தவன் ஆதங்கமாய் சொல்ல, விளையாட்டா மனசுல இருக்க ஏக்கந்தான் வார்த்தைய வரும் மாமா. சும்மா ஒரு விட்டு போட்டு பாக்குறது. என் மனசுல என்ன இருக்குன்னு இதை பிடிக்கலன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி எதிரில் இருக்கவங்க சொன்னா சும்மாதான் விளையாட்டு கேட்ட அப்படின்னு சமாளிக்கிறது. நான் யாரையும் வரவிட்டிருக்க கூடாது. இன்னொரு பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வாழ வழி விடாம பண்றது தப்பு தானே? உனக்கு தெரியுமா, என்னோட அப்பா எங்களை விட்டு போனதுக்கு காரணம் நான் பொண்ணா பிறந்தது கிடையாது. அவருக்கு விட்டு போக காரணம் வேணும். என் அம்மா வேற ஆம்பளைங்களை தேடி போகவும் மாட்டாங்க, வேற ஆம்பளைங்களையும் பார்க்கவும் மாட்டாங்க. அதனால வேற பொம்பளைய தேடி அவர் போயிட்டாரு. காரணம் நான் ஒரு பொய்ய சொல்லி கதை கட்டி விட்டுட்டாரு. ஆனா யாருமே அவர் தப்பு சொல்லல. புருஷன் கூட அனுசரிச்சு வாழ தெரியாதவனு எங்க அம்மாவை தான் திட்டுனாங்க. மனசாட்சியே இல்லாம என்னை கொல்லன்னு சொன்னாங்க. என் அம்மா நின்ன இடத்துல பிரதியா என்ன எப்படி நிக்க வைப்ப? உனக்கு புரிய வைக்கத்தான் சும்மா லவ் இருக்கிற மாதிரி ஆக்டிங் என்றவளின் காதல் கசியும் முன் கண்ணீரை உள்ளெடுத்து கொண்டு தொடர்ந்தாள். ஒரு ஆணோட சபலம் அவளை நம்பி இருக்க பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடும். அவளை நல்லா பாத்துக்கடா. அவ குழந்தை மாதிரி. உலகமே நீ மட்டும்தான் அவளுக்கு. அவளை அழ வச்சிடாத. உன் கோபத்தை கல்யாணம் நடக்கிற வரைக்கும் காட்டாம இரு. அதனாலதான் நானே உன்னை வேணாம்னு சொன்னேன். ரொம்ப சாஃப்ட் டைப் பிரதி. அவளால உன் கோபம் வெறுப்பு எல்லாம் தாங்கவே முடியாது. நிதானமா இருடா. உண்மையான அக்கறையில் உபதேசம் செய்தாள் பவித்ரா. பூம்பும் மாடு போல தலையை ஆட்டிடும் இவனை விதி கோபத்தில் நிதானம் இழக்க செய்து உறவுகளை உடைத்து மூர்க்கமாக ஆட்டு வைக்கும் ஆட்டம் காணலாம் விரைவில்.